சரி. நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இருந்து ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கும் ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தீங்க. அதனால இன்னைக்கும் ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? அதுவும் 12த் ஸ்டாண்டர்டுக்கு கீழ தான் வருது. பட் நான் ஆல்ரெடி ஒரு கிளாஸ்ல சொன்னேன். உங்களோட மாக் டெஸ்ட்டோட வீடியோ பார்த்தேன். அதுல வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்ல அந்த நார்மலா ஐயூபேக் நாமென்கிளேச்சர்லாம் நீங்க நல்லாவே சொல்றீங்க. ஐயூபேக் நாமென்கிளேச்சர் சொல்ல தெரியுது அப்படின்னாலே, அப்ப அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல சென்ட்ரல் ஆட்டமோட அ ஆக்சிடேஷன் ஸ்டேட் உங்களால கால்குலேட் பண்ண முடியும்னு அர்த்தம். உங்களுக்கு நார்மல் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸோட ஃபண்டமெண்டல் தெரியும்னு நான் நெனைக்கிறேன். அப்படிதானே? இல்ல கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸோட ஃபண்டமெண்டலே தெரியாதுங்களா? மேம் ஃபண்டமெண்டல் சொல்லித்தாங்க மேம். ஓகே. சந்தோஷ்க்கு சொல்லி தரணும்னு சொல்றீங்க. ஃபைன். சரி. அப்போ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸோட ஃபண்டமெண்டல் ஒரு ஒரு இன்ட்ரோ மாரி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தியரீஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணலாம். தியரிங்கிறது வெர்னர் தியரி, வேலன்சி பாண்ட் தியரி, கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி. சரிங்களா? யூசுவலா ஸ்டூடண்ட்ஸ் கஷ்டப்படுற இடம் வந்து கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி. நான் நெனச்சேன் நீங்க ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா, டைரக்ட்டா கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி போயிரலாம்னு நெனச்சேன். பட் ஃபண்டமெண்டல்ஸும் வேணும்னு சொல்றதுனால, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸோட ஃபண்டமெண்டல் பார்த்துட்டு, லிகெண்ட்ஸ்னா என்ன, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்னா என்ன, அப்புறம் ஐசோமெரிசம் என்னென்ன ஐசோமெரிசம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஒரு தியரியா டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஃபைன். இன்னைக்கு வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் பார்க்கலாம். அண்ட் மேக்ஸிமம் எல்லா சாப்டரும் 12th ஸ்டாண்டர்ட்ல முடிச்சாச்சு. கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் மட்டும் தான் வேணுங்கிற ஒரு அதாவது கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடிய சாப்டர்ல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் இல்லைங்களா? ஃபைன். ஆனா திரும்ப திரும்ப சொல்றேன். உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கான்செப்ட்ஸ் நல்லாவே தெரியும். நீங்க போர்டு எழுதுற அளவுக்கு நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? கான்செப்ட்ஸ் உங்க யாருக்குமே கஷ்டமா இருக்காது. பட் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பா நீங்க பிராக்டிஸ் பண்ணியே ஆகணும். சரிங்களா? பிராக்டிஸ் பண்ணாம விட்டுறாதீங்க. ஓகே. இந்த கொஸ்டின் பார்க்கலாமா? இன்னொரு 20 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். பார்த்துட்டு 20 கொஸ்டின்ஸும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா? ஃபைன். இந்த கொஸ்டின் பாருங்க. The major product formed by addition of 2 moles of HBr to this compound. Propine இல்லைங்களா? 3 carbons, so it is triple bond இருக்கிறதுனால ஐன் propine. இந்த propineல 2 moles of HBr ஆட் ஆச்சுன்னா என்ன ப்ராடக்ட் வரும்னு கேக்குறாங்க. என்ன ஆன்சர் வரும்? செகண்ட் ஆப்ஷன் மேம். செகண்ட் ஆப்ஷன். கிருத்திகா வந்து 2,2 டைப்ரோமோப்ரோபேன் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைன். ஷானு, சுந்தரேசன் உங்களுக்குலாம்? ஃபோர்த் ஆப்ஷன் மேம். ஓகே. 1,2 டைப்ரோமோப்ரோபேன். ஓகே. சந்தோஷ்? மேம் போட்டு பார்த்துட்டு இருக்கேன் மேம். சரி பாருங்க. பேசிக்லி இது என்ன ரியாக்ஷன்? ஒரு அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் அதுல வந்து HBr ஆட் பண்ண சொல்றாங்க. பேசிக்லி இது ஒரு அடிஷன் ரியாக்ஷன். அடிஷன் ரியாக்ஷன் நடக்கும்போது நம்ம நிறைய விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளோட சப்ஸ்ட்ரேட் வந்து சிமெட்ரிக்கல் சப்ஸ்ட்ரேட்டா இருந்தால் அடிஷன் வேற மாதிரி நடக்கும். அசிமெட்ரிக்கல் சப்ஸ்ட்ரேட்டா இருந்தால் அடிஷன் நடக்கும்போது ரொம்ப கவனமா அடிஷன் பண்ணணும். இந்த சிஸ்டம் வந்து ஒரு அன்சாச்சுரேட்டட் சிஸ்டம் அண்ட் இது ஒரு அசிமெட்ரிக்கல் சிஸ்டமும் கூட. எப்படி நான் இதை அசிமெட்ரிக்கல்னு சொல்றேன்? ட்ரிபிள் பாண்ட் இருக்கிற இடத்த கட் பண்ணி பாருங்க. லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் எனக்கு வேற வேற மாதிரி இருக்கு இல்லைங்களா? இது ஒரு அசிமெட்ரிக்கல் சிஸ்டம். இதுல HBr ஆட் பண்ணும்போது நம்ம மார்கோனிகோவ்ஸ் ரூல் எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு ஆட் பண்ணணும். இதுதான் க்ளூ. ஓகே. கிருத்திகா எப்படி? சொல்லுங்க. யார் சொன்னது?
யார் இப்ப சொல்ல வந்தது? அக்ஷயா. சொல்லுங்க அக்ஷயா. ஆப்ஷன் 4 வருது மேம். ஆப்ஷன் 4ங்களா? சரி எப்படின்னு சொல்றீங்களா? 2 மோல்ஸ் HBrங்கிறதுனால இப்போ இது 1 மோலா இருந்தா அப்போ 2 HBr plus CH3CCH மேம். அது நான் எழுதிக்கிறேன். CH3 C triple bond CH. ஓகே. இப்போ HBr ஆட் பண்றோம். அப்போ வந்து இது ஒரே ஒரு நிமிஷம் மேம். டூ மோல்ஸ்ங்கிறதுனால ரெண்டு புரோமின் இருக்கும் மேம். அப்போ வந்து இப்போ ஹைட்ரஜன் போய் ஒரு கார்பன்ல அட்டாச் ஆனிச்சுன்னா அது செகண்டரி மிடில்ல இருக்கிறதுல அட்டாச் ஆகும். அப்போ வந்து பாண்ட் இது டபுள் பாண்ட் ஆயிடும் மேம். அப்போ வந்து இங்க இந்த பிஆர் போய் வந்து அங்க ஆட் ஆகும் மேம். அதே மாதிரி இந்த சைடும். ஓ, இன்னொரு சைடுன்னு சொல்றீங்களா? ஓகே. இங்க இந்த கார்பன் கூடயும் புரோமின் அட்டாச் ஆகும்னு சொல்றீங்க. ஃபைன். சரி. கிருத்திகா செகண்ட் ஆப்ஷன் சொன்னீங்களே, ஏன் கிருத்திகா செகண்ட் ஆப்ஷன் சொன்னீங்க? மேம் அதே கார்பனோட ஆட்டமோட தானே மேம் பிஆரும் அட்டாச் ஆகும். அதே மேம் இன்னொரு கார்பன் ஆட்டம்ல போய் அட்டாச் ஆகும். அங்கே தானே ஹைட்ரஜன் கம்மியா இருக்கு. அப்போ அங்கே தானே அட்டாச் ஆகும் மேம். நான் உங்களோட ஆன்சருக்கு ஜஸ்டிஃபிகேஷன் தான் கேட்டேன். ஸோ நீங்க வந்து அதே கார்பன்ல அட்டாச் ஆகும்னு சொல்றீங்க, கரெக்டா? எஸ். அவங்க வந்து பக்கத்து கார்பன்ல அட்டாச் ஆகும்னு சொல்றாங்க. ஃபைன். நீங்க ஏன் வந்து அதே கார்பன்ல அட்டாச் ஆகும்னு சொன்னீங்க? மேம் அங்கே தானே ஹைட்ரஜன் கம்மியா இருக்கு. அதுதானே மார்க்கோனிகோவ் ரூல். எங்க ஹைட்ரஜன் கம்மியா இருக்கும். கரெக்ட். ஸோ பேசிக்கலி நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா, மார்க்கோனிகோவ் ரூல் படி ஒரு அசிமெட்ரிக்கல் காம்பவுண்ட் இருக்கும்போது நெகட்டிவ்லி சார்ஜ் ஸ்பீஷிஸ் ஃப்ரம் தி ரியேஜென்ட் எங்க போகும்? ஹைலி சப்ஸ்டிடியூட்டட் கார்பன்ல போய் அட்டாச் ஆகும். ஹைலி சப்ஸ்டிடியூட்டட் கார்பன் எதை நம்ம சொல்லுவோம்னா, எந்த கார்பன் கிட்ட நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் குறைவா இருக்கோ அதுதான் ஹைலி சப்ஸ்டிடியூட்டட் கார்பன். அப்போ இந்த ரெண்டு கார்பனுக்கு நடுவுல தான் போய் புரோமினும் ஹைட்ரஜனும் அட்டாச் ஆகணும். இந்த கார்பன், இந்த கார்பன். ஸோ இது ரெண்டுல எதை ஹைலி சப்ஸ்டிடியூட்டட் கார்பன்னா, இந்த சீன் இருக்கு பாருங்க, இதுதான் ஹைலி சப்ஸ்டிடியூட்டட் கார்பன். ஏன்னா இதுகிட்ட ஹைட்ரஜனே கிடையாது. அப்போ புரோமின் போய் இங்க அட்டாச் ஆகும். ஸோ ஹைட்ரஜன் ஆப்வியஸ்லி ரைட் மோஸ்ட் கார்னர்ல இருக்கிற கார்பன் கூட போய் அட்டாச் ஆயிடும். ஸோ CH3C Br டபுள் பாண்ட் CH2. இப்போ நீங்க இன்னொரு HBr ஆட் பண்ண சொல்றாங்க இல்லைங்களா? ஸோ இன்னொரு HBr போட்டா என்ன ஆகும்? மறுபடியும் இந்த கார்பன் வந்து இட் இஸ் கன்சிடர்ட் டு பி ஹைலி சப்ஸ்டிடியூட்டட் கார்பன். ஏன்னா அங்கதான் கம்மியான ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ CH3C புரோமின் இப்போ டபுள் பாண்ட் என்ன ஆயிடும்? சிங்கிள் பாண்டா மாறிடும். அண்ட் இந்த கார்பன் கூட இன்னொரு ஹைட்ரஜன் ஆட் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? அப்போ செகண்ட் கார்பன்லயே 2 புரோமின் இருக்கு. ஸோ 2,2 டைப்ரோமோ ப்ரோபேன். புரிஞ்சுதுங்களா? ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2. ஓகே. இந்த கொஸ்டின் CaC2 அதை வந்து D2O கூட ட்ரீட் பண்றாங்க. D2Oங்கிறது வந்து ஹெவி வாட்டர். கரெக்ட்டுங்களா? H2Oல ஹைட்ரஜனுக்கு பதிலா டியூட்டீரியம் சப்ஸ்டிடியூட் ஆயிருக்கு. அப்ப ஏங்கிற காம்பவுண்ட் கிடைக்குது. அந்த ஏங்கிற காம்பவுண்ட ரெட் ஹாட் காப்பர் டியூப் கூட ட்ரீட் பண்ணோம்னா பிங்கிற காம்பவுண்ட் கிடைக்குது. அந்த பி என்னன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஏ என்னதுன்னு தெரியுதா? சரி, நம்ம ஹெவி வாட்டரை விடுங்க. ஜென்ரலா வாட் இஸ் திஸ்? CaC2. CaC2னா என்ன சாமி? கால்சியம் கார்பைடு. கால்சியம் கார்பைடு. ஸோ 2 கார்பன் ட்ரிபிள் பாண்டால கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த கார்பனுக்கு ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், இந்த கார்பனுக்கும் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். இந்த 2 நெகட்டிவ் சார்ஜையும் காம்பன்சேட் பண்றதுக்கு கால்சியம் 2+ இப்படி கவுண்டர் அயானா நிற்கும். ஆக்சுவலி கால்சியம் கார்பைடுங்கிறது இப்படிதான் இருக்கும். இது கூட நம்ம வாட்டர் போடும்போது என்ன ஆகும்னா, இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடா வெளியில வந்துடும். புரிஞ்சுதுங்களா? மீது என்ன இருக்கும்? கால்சியம் வந்துருச்சுன்னா 2 கார்பன் அப்படியே இருக்கும் இல்லைங்களா? ஸோ கார்பன், ட்ரிபிள் பாண்ட் கார்பன், இந்த நெகட்டிவ் சார்ஜ் கூட ஒரு ஹைட்ரஜன், இந்த நெகட்டிவ் சார்ஜ் கூட இன்னொரு ஹைட்ரஜன். ஸோ ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணலாமா? கால்சியம் பேலன்ஸ்டு, கார்பன் பேலன்ஸ்டு, ஹைட்ரஜன் ஆக்சிஜனும் மட்டும் பேலன்ஸ் பண்ணி சொல்லுங்க.
ரைட் சைடுல எவ்வளோ ஹைட்ரஜன்ஸ் இருக்கு? 4 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. அப்போ நான் இங்க 2 H2O போட்டுக்கலாமா? அண்ட் 2 ஆக்ஸிஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ கால்சியம் கார்பைடை வாட்டர் கூட ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு கால்சியம் ஹைட்ராக்சைடும் அசிட்டிலனும் ப்ராடக்டாக வருது. அசிட்டிலன் தான் இங்கே நம்மளோட மெயின் ப்ராடக்ட். புரியுதுங்களா? ஸோ இங்கே வந்து நான் நார்மல் வாட்டர் போட்டிருக்கேன். அப்போ நார்மல் வாட்டர்ல இருக்கிற ஹைட்ரஜன் போய் இந்த 2 கார்பன் கூடயும் கனெக்ட் ஆயிருக்கு இல்லைங்க, கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ H2O எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? ஒரு H பிளஸ் OH மைனஸ், கரெக்ட்டுங்களா? ஸோ 2 வாட்டர் மாலிகுலுங்கும் போது 2 H பிளஸ் 2 OH மைனஸ். அப்போ இந்த 2 H பிளஸும் போய் இந்த கார்பன்ஸ் கூட அட்டாச் ஆகி தான் நம்மளுக்கு அசிட்டிலின் கிடைச்சிருக்கு. கரெக்டா? இதுவே அவங்க ஹெவி வாட்டர் போட்டிருக்காங்க. அப்போ ஹைட்ரஜனுக்கு பதிலாக என்ன அட்டாச் ஆயிருந்திருக்கணும்? டியூட்டீரியம் அட்டாச் இருக்கணும். அவ்வளவுதான். அப்ப நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் வரும்? அசிட்டிலினே தான், ஆனா ஹைட்ரஜனுக்கு பதிலாக டியூட்டீரியம் இருக்கும். ஸோ திஸ் இஸ் யுவர் காம்பவுண்ட் ஏ. அதுக்கப்புறம் இதை ரெட் ஹாட் காப்பர் டியூப், இது ரெட் ஹாட் அயன் டியூப் கூட ட்ரீட் பண்ணுவாங்க. அப்போ என்ன ப்ராடக்ட் வரும்னு கேட்குறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட்ல ஹைட்ரோ கார்பன் சாப்டர்ல சைக்ளிக் பாலிமரைசேஷனுக்கு கீழே படிச்சிருந்திருப்பீங்க. பென்சீன் மேம். வெரி குட் அக்ஷயா. ஸோ ஜென்ரலா அசிட்டிலனா இருந்தா பென்சீன் கிடைக்கும். கரெக்டா? ஆனா இங்க ஹைட்ரஜனுக்கு பதிலா என்ன இருக்கு? டியூட்டீரியம் இருக்கு. அப்ப பென்சீன் கிடைக்காது. ஏன்னா பென்சீன்ங்கிறது ஆப்ஷன் ஏ இல்லைங்களா? ஆப்ஷன் ஏ ஆன்சர் கிடையாது. பென்சீனுக்கு பதிலா ஹைட்ரஜனுக்கு பதிலா அந்த டி இருக்கு, ஆப்ஷன் 3 வரும். அவ்வளவுதான், ஆப்ஷன் 3. புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த சைக்ளிக் பாலிமரைசேஷன் எப்படி எழுதுறது அப்படிங்கறத நான் சொல்லித்தரேன். ஆக்சுவலி ரியாக்ஷன் என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் வந்து அசிட்டிலினுக்கு எழுதுறேன், அதுக்கப்புறம் டியூட்டீரியம் சப்ஸ்டிடியூட் பண்ணியிருந்தேன், என்ன ஆகுங்கிறத நம்ம அப்புறம் புரிஞ்சுக்கலாம். ஸோ 3 moles ஆஃப் அசிட்டிலின் ரெட் ஹாட் அயன் டியூப் கூடயோ இல்லைனா ரெட் ஹாட் காப்பர் டியூப் கூடயோ ரியாக்ட் ஆகும்போது பிங்கிற காம்பவுண்ட் கிடைக்கும். சரிங்களா? அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த அசிட்டிலினை நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. ஸோ இந்த 2 கார்பனும் சேர்ந்து ஒரு ட்ரிபிள் பாண்ட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன். ஸோ பேசிக்லி இது அசிட்டிலின் தானே. அதே மாதிரி இந்த 2 கார்பன், இதுவும் ஒரு அசிட்டிலின், அப்புறம் இது இன்னொரு அசிட்டிலின். ஸோ 3 அசிட்டிலினை நான் அந்த சைக்ளிக் பாலிமரைசேஷன் நடத்துறதுக்கு வசதியா எழுதி வச்சிருக்கேன். சரிங்களா? 3மே ஆனா அசிட்டிலின் தான். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ட்ரிபிள் பாண்ட் இருக்க ஒன் ஆஃப் த பாண்ட்ஸ் இந்த 2 கார்பனுக்கு நடுவுல போயிடும். அதே மாதிரி இந்த 2 கார்பனுக்கு நடுவில் இருக்கிற ட்ரிபிள் பாண்ட் இருக்க ஒன் ஆஃப் த பாண்ட்ஸ் இந்த 2 கார்பனுக்கு நடுவில் வந்துடும். அதே மாதிரி இந்த பாண்ட் வந்து இந்த 2 கார்பனுக்கு நடுவில் போயிடும். அப்ப எப்படி இருக்கும்? கார்பன், ஃபர்ஸ்ட் கார்பன்ஸ்ல எழுதிடுறேன். 6 கார்பன்ஸ் இருந்ததுங்களா? இப்ப ட்ரிபிள் பாண்ட் இருந்த இடத்துல டபுள் பாண்ட் வந்துடும். பாண்டே இல்லாத இடத்துல சிங்கிள் பாண்ட் வந்துடும். இங்க ஒரு டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட். அண்ட் எல்லா கார்பன் கூடயும் வந்து ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. கரெக்டா? ஸோ இதுதான் வந்து சைக்ளிக் பாலிமரைசேஷன் ஆஃப் ஈத்தைன். புரிஞ்சுதுங்களா? ஸோ இங்க அசிட்டிலின்ல ஹைட்ரஜனுக்கு பதிலாக டியூட்டீரியம் இருக்கும்போது பென்சீன்லயும் ஒரு கார்பன்லயும் ஹைட்ரஜனுக்கு பதிலாக டியூட்டீரியம் தான் இருந்திருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. புரியுதுங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின். The cyclic polymerization of methyl acetylene produces dash. இதே கொஸ்டின் தான். சரிங்களா? ஆனா இங்க நான் அசிட்டிலினை சைக்ளிக் பாலிமரைஸ் பண்ணி என்ன ப்ராடக்ட் வருதுன்னு சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி இங்க அவங்க மெத்தில் அசிட்டிலின்னு சொல்றாங்க. மெத்தில் அசிட்டிலின் என்ன ப்ராடக்டை கொடுக்கும்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் மெத்தில் அசிட்டிலின்னு சொல்லணும். ஸோ அசிட்டிலின் அப்படின்னா சி ட்ரிபிள் பாண்ட் சி, இங்க ஒரு ஹைட்ரஜன் கனெக்ட் ஆயிருக்கும், இங்க ஒரு ஹைட்ரஜன் கனெக்ட் ஆயிருக்கும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா மெத்தில் குரூப்பை சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் மெத்தில் அசிட்டிலின். புரிஞ்சுதுங்களா? ஸோ அசிட்டிலின்ங்கிறது CH ட்ரிபிள் பாண்ட் CH, பட் மெத்தில் அசிட்டிலின் சொல்றதுனால ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா ஒரு மெத்தில் குரூப் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மெத்தில் அசிட்டிலினை நீங்க சைக்ளிக் பாலிமரைசேஷன்ல போட்டு என்ன ப்ராடக்ட் வருதுன்னு சொல்லுங்க. Is it option 4 ma'am? Option 4. Okay, that was a good try, but ஒரு குட்டி கிருத்திகா என்ன சொன்னீங்க? மெசிட்டிலீன் மேம். மெசிட்டிலின் சொல்றீங்க. ஓகே, பார்க்கலாம் கிருத்திகா. அக்ஷயா நீங்க வந்து ஐ திங்க் நீங்க கரெக்டா தான் போட்டிருக்கீங்க. நம்பரிங் கரெக்டான்னு பாருங்க சாமி. உங்களோட நம்பரிங்கும் ஆப்ஷன்ல இருக்க 1, 3, 4 நம்பரிங்கும் கரெக்டான்னு பார்த்து சொல்லுங்க.
இத போடுறேன் மேம். ஓகே. சரி. இப்ப சைக்ளிக் பாலிமரைசேஷன் எழுதி பார்க்கலாமா? அதே மாதிரி 1 2 3 4 5 6 இது ஒரு கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் அண்ட் ஒரு கார்பன் வந்து மித்தைல் குரூப் கூடயும் ஒரு கார்பன் வந்து ஹைட்ரஜன் கூடயும் கனெக்ட் ஆயிருக்கும். இது ஒரு மாலிக்யூல். அடுத்தது இங்க ஹைட்ரஜன் மித்தைல் குரூப், அதுக்கப்புறம் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் கார்பன் ஹைட்ரஜன் மித்தைல் குரூப். ஓகேங்களா? அடுத்தது என்ன பண்ணணும்? ஆஸ் யூஷுவல் பாண்ட்ஸ் எல்லாம் போடணுமா? இந்த ட்ரிபிள் பாண்ட் வந்து இங்க ஒரு பாண்டா மாறி இருக்கு. அப்புறம் இந்த பாண்ட் இந்த 2 கார்பனுக்கு நடுவுல சிங்கிள் பாண்ட், அதுக்கப்புறம் இந்த பாண்ட் வந்து இந்த 2 கார்பனுக்கு நடுவுல சிங்கிள் பாண்ட் இல்லைங்களா? அடுத்தது இப்போ நம்ம ப்ராடக்ட் எழுதி பார்க்கலாம். கார்பன் கார்பன் கார்பன். அடுத்தது இங்க என்ன ஆகும்? ட்ரிபிள் பாண்ட் வந்து டபுள் பாண்டா மாறும். இங்க ஒரு மெத்தில் குரூப் இருக்கும், இங்க வந்து ஹைட்ரஜன் இருக்கும். இப்போ இங்க சிங்கிள் பாண்ட். அடுத்தது டபுள் பாண்ட், இங்க ஹைட்ரஜன், இங்க ஒரு மித்தைல் குரூப். அடுத்தது இங்க சிங்கிள் பாண்ட், இங்க ஹைட்ரஜன் அண்ட் இங்க டபுள் பாண்ட், இங்க மித்தைல் குரூப் அண்ட் இங்க சிங்கிள் பாண்ட். கரெக்ட்டா? இப்படி மாறிடுச்சு. எஸ் சொல்லுங்க சாமி. 1 3 5ல வருது. 1,3,5. ஸோ இது ஆக்சுவலி எப்படி எழுதி காமிக்கலாம்? இது நம்மளோட பென்சீன் தான். ஆனா பென்சீன்ல இந்த பொசிஷன் இந்த பொசிஷன் இந்த பொசிஷன் இந்த 3 பொசிஷன்லயும் மித்தைல் குரூப் வருது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் எப்படி எழுதலாம்னா, இதை நான் 1ன்னு எடுத்துக்கிட்டேன்னா இது 2 3 4 5 6. ஸோ 1,3,5 ட்ரைமித்தைல் பென்சீன். இதுதான் என்னோட ப்ராடக்ட். சரிங்களா? ஆனா ஆப்ஷன் 4ல 1,3,4 ட்ரைமித்தைல் பென்சீன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ராங். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது அப்ப இது கண்டிப்பா பென்சீன் கிடையாதுன்னு எனக்கு தெரியும், ஜைலனும் கிடையாது. இப்போ மெசிட்டிலின் தான் ஆன்சர். சரிங்களா? மெசிட்டிலின் அப்படிங்கிறது 1,3,5 ட்ரைமித்தைல் பென்சீனோட காமன் நேம். புரிஞ்சுதுங்களா? அவ்வளவுதான். ஸோ கிருத்திகா கரெக்டா சொன்னீங்க. இது வந்து நம்ம லாஜிக், இது ஆக்சுவலி 11th ஸ்டாண்டர்ட்ல நீங்க படிச்சிருந்துருப்பீங்க. அண்ட் அக்ஷயா வந்து கரெக்டா ட்ரை பண்ணீங்க. ஆக்சுவலி நான் முன்னாடி சொன்ன ப்ராப்ளம் அந்த மெத்தட் அப்படியே யூஸ் பண்ணி இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க. ஆனா அந்த நம்பரிங் மட்டும் தான் தப்பா போச்சு. பட் நீங்க கரெக்டா போட்டிருக்கீங்க. வெரி குட் அக்ஷயா. அண்ட் ஆப்வியஸ்லி கிருத்திகா கரெக்டா சொன்னீங்க. வெரி குட் கிருத்திகா. நெக்ஸ்ட் क्वेश्चन. pKa order of the following compounds. நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கும்போது நிறைய இடத்துல நம்ம ஆல்கஹாலை படிக்கும்போதும் சரி, இல்லைனா அமீன்ஸ் சாப்டர்லையும் சரி, pKa pKb பத்திலாம் நம்ம நிறைய பேசியிருப்போம். ஸோ pKaவும் அசிடிக் கேரக்டர், அப்புறம் pKb பேசிக் கேரக்டர், இதெல்லாம் நம்ம நிறைய பேசியாச்சு. சரிங்களா? இப்போ 3 காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 3 காம்பவுண்டையும் pKa வச்சு அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. அரேஞ்ச் பண்ணி சொல்ல முடியுதான்னு பாருங்க சாமி. செகண்ட் ஆப்ஷன் மேம். ஓகே, செகண்ட் ஆப்ஷன். சரி பார்க்கலாம் சாமி. ஓகே, ஸோ கிருத்திகா ஒரு ஆன்சர் சொல்லிட்டாங்க. பட் மற்றவங்களுக்கு ஐடியா இருக்கா? ஐடியா இருக்கனால போட்டுட்டு இருக்கீங்க நான் புரிஞ்சுக்கிட்டுமா, இல்லை ஐடியா இல்லைன்னு எடுத்துக்கிட்டுமா? மேம் அக்ஷயா, I have a guess but I don't know if it's right. கரெக்டான்னு தெரியல. சொல்லுங்க சார். I will be very அதாவது இந்த 3லயே இருக்கிறதுல அசிடிக் கேரக்டர் அதிகமா இருக்கும், ஏன்னா அதுல ஹைட்ரஜன் அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் மேம். அப்போ வந்து ஆப்ஷன் 2 தான் மேம் வரும். ஓகே, சரி. அப்போ 2 பேர்த்தோட ஆன்சர் ஒரே மாதிரி தான் இருக்கு. அக்ஷயா வந்து ஒரு லாஜிக் சொல்றீங்க, அது கரெக்டா தப்பான்னு பார்க்கலாம். சந்தோஷ், ஓகே, சுந்தரேசன் வந்து ஆப்ஷன் 1 சொல்றாரு. ஃபைன் மேம். ஆப்ஷன் 1 தான் மேம் தோணுது.
ஓகே, சந்தோஷ்க்கும் ஆப்ஷன் 1 தோணுது. சரி, இப்போ இங்க நம்ம 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஒண்ணு வந்து கேஏ, பிகேஏ அப்படிங்கிறதெல்லாம் வந்து அசிடிக் கேரக்டரை மீன் பண்றது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 3ல எதுக்கு அசிடிக் கேரக்டர் ஜாஸ்தி கம்மிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்துறேன். பொதுவாவே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா, எது ஆசிட்னு சொல்லுவோம், எது H+ ரிலீஸ் பண்ணுமோ அதை நம்ம ஆசிட்னு சொல்லுவோம். அப்ப நம்ம டக்குன்னு என்ன தோணிரும் அப்படின்னா, அக்ஷயா சொன்ன மாதிரி ஆப்ஷன் சில நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் ஜாஸ்தி, ஐ மீன் ஆப்ஷன் சி கிடையாது, தேர்ட் காம்பவுண்ட்ல நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் ஜாஸ்திங்கிறதுனால அசிடிக் கேரக்டர் அதிகம்னு தோணிரும். பட் அதுக்கு அசிடிக் கேரக்டர் அதிகம் கிடையாது. ஆக்சுவலி இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, கார்பன், ட்ரிபிள் பாண்ட் கார்பன், இந்த 2 கார்பனும் ஹைட்ரஜன் கூட கனெக்ட் ஆயிருக்கு. இங்க கார்பன், டபுள் பாண்ட் கார்பன், ஈச் கார்பன் இஸ் கனெக்டட் வித் 2 ஹைட்ரஜன்ஸ். இங்க கார்பன், சிங்கிள் பாண்ட் கார்பன், இங்க ஒரு கார்பன் 3 ஹைட்ரஜன் கூடயும், இந்த கார்பன் 3 ஹைட்ரஜன் கூடயும் கனெக்ட் ஆயிருக்கு. சரிங்களா? இந்த ஈத்தேனை பொறுத்த வரைக்கும், அதாவது தேர்ட் காம்பவுண்டை பொறுத்த வரைக்கும் மொத்தமா 6 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால இந்த 6 ஹைட்ரஜனுமே வெளியில H+ ரிலீஸ் ஆகாது. காரணம் என்னன்னா, இந்த கார்பன்ஸோட ஹைபிரிடைசேஷன். இந்த கார்பனோட ஹைபிரிடைசேஷன் என்ன சாமி? கார்பனை சுத்தி எல்லாமே சிங்கிள் பாண்டா இருக்கு. ஸோ ஹைபிரிடைசேஷன் இஸ் sp3. கரெக்ட்டுங்களா? சரி, இந்த கார்பனோட ஹைபிரிடைசேஷன் சொல்லுங்க. sp2 மேம். 2 கார்பனுமே sp2. இந்த கார்பனோட ஹைபிரிடைசேஷன் sp மேம். sp. ஸோ sp அப்படிங்கும்போது percentage of s character is 50%. இங்க வந்து percentage of s character வந்து 33.33%. இங்க வந்து percentage of s character is 25%. புரிஞ்சுதுங்களா? அப்போ எந்த கார்பனுக்கு percentage of s character ஜாஸ்தியோ அதுக்கு தான் எலக்ட்ரான் withdrawing ப்ராப்பர்ட்டி அதிகம். சரிங்களா? அப்படி பார்த்தா இங்க இருக்கிற இந்த 2 கார்பனுக்கும் தான் எலக்ட்ரான் withdrawing ப்ராப்பர்ட்டி அதிகமா இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அப்ப இந்த கார்பன் என்ன பண்ணும், கார்பனுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கும் நடுவில் இருக்கிற இந்த 2 எலக்ட்ரானையும் இது பக்கத்துல அட்ராக்ட் பண்ணும். அப்ப இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணிரும், தன்னோட எலக்ட்ரானை கார்பனுக்கு கொடுத்துட்டு இது H+ வேகமா போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அதே மாதிரி தான் இந்த கார்பனும், இதுவும் sp ஹைபிரிடைஸ்டு கார்பனுங்கிறதுனால இது என்ன பண்ணும், இங்க இருக்கிற 2 எலக்ட்ரானை இது பக்கத்துல அட்ராக்ட் பண்ணிரும். ஸோ இந்த ஹைட்ரஜனும் வேகமா H+ ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரிஞ்சுதுங்களா? அப்போ sp ஹைபிரிடைஸ்டு கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கிற ஹைட்ரஜன் வந்து ஈஸியா H+ வெளியில போயிடும். ஸோ இந்த 2 ஹைட்ரஜன்ஸையும் நான் என்னன்னு சொல்லிக்கலாம்னா அசிடிக் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? ஆனா நம்மளோட செகண்ட் காம்பவுண்ட்ல இருக்கிற கார்பன் வந்து ரிலேட்டிவ்லி percentage of s கேரக்டர் கம்மியா வச்சிருக்கிறது. கரெக்ட்டுங்களா? அப்போ இங்க H+ அயான் வேகமா போற மாதிரி இந்த கார்பன்ல இருக்க ஹைட்ரஜன் H+ வெளியில போகாது. அதை விட மோசம் நம்மளோட ஈத்தேன். இங்க வந்து s கேரக்டர் வந்து வெறும் 25% தான். அப்ப இங்க ஹைட்ரஜன் வெளியிலேயே போகாது. என்னதான் 6 ஹைட்ரஜன் இருந்தாலும் ஒரு ஹைட்ரஜன் கூட வெளியில போகாது. ஆனா ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட்ல 2 ஹைட்ரஜன் இருந்தாலும் 2 ஹைட்ரஜனுமே வெளியில போகும். புரிஞ்சுதுங்களா? அப்ப அசிடிக் கேரக்டர் எப்படி சொல்லணும்னா இதுதான் ஆர்டர். சோ இதுக்கு வந்து அசிடிக் நேச்சர் அதிகம், இந்த ஈத்தேனுக்கு அசிடிக் நேச்சர் கம்மி. சரிங்களா? இதுதான் பாயிண்ட் நம்பர் 1. percentage of s கேரக்டர் அதிகமாச்சுன்னா அசிடிக் கேரக்டர் அதிகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ percentage of s கேரக்டர் அதிகமா இருக்கிற கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கிற ஹைட்ரஜன்ஸ் தான் அசிடிக் ஹைட்ரஜன்ஸ். புரிஞ்சுதுங்களா? இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா, அவங்க கொஸ்டின்ல அசிடிக் கேரக்டர் வச்சு அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லல, pKa வச்சு அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்போ pKaவும் அசிடிக் கேரக்டரும் எப்படி ரிலேட் ஆயிருக்கும் அப்படிங்கறத நீங்க வந்து ஆஸ்ட்வால்ஸ் டைல்யூஷன் லா ஈக்லிபிரியம் சாப்டர்லயே படிச்சிருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் நம்மளும் ஆல்கஹால்ஸ் சாப்டர்லயும் அமீன்ஸ் சாப்டர்லயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். கரெக்ட்டுங்களா? ஸோ அது எப்படி சொல்லலாம், ஃபார் எக்ஸாம்பிள் HAங்கிறது ஒரு வீக் ஆசிட்னு வச்சுக்கலாம். வீக்குங்கிறதுனால நான் ஈக்லிபிரியம் சிம்பிள் தான் போடணும். அண்ட் இது H+ம் A- ரிலீஸ் ஆயிரும். ஸோ இதுக்கு நான் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் எழுதுனா என்ன ஆகும், KA. கேங்கிறது ஜென்ரலா ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் தான். இல்ல ஆசிடுக்கு எழுதுறதுனால நான் ஆசிட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவேன், இல்லைன்னா அயனைசேஷன் கான்ஸ்டன்ட்னு சொல்லலாம். எப்படி சொன்னாலும் கரெக்ட். ஓகேங்களா? ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா ஆசிட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட், கொஞ்சம் ஜென்ரலா சொல்லணும்னா அயனைசேஷன் கான்ஸ்டன்ட், இல்ல இன்னும் ஜென்ரலா சொல்லணும்னா அது வெறும் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். புரியுதுங்களா? அப்ப இதுக்கு எப்படி எக்ஸ்பிரஷன் எழுதலாம், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ அயான் இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A- அயான் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் HA.
ஸோ இதுல நம்ம என்னெல்லாம் இன்ஃபர் பண்ணலாம் அப்படின்னா, எதெல்லாம் H+ ரிலீஸ் பண்ணுமோ அதுக்கெல்லாம் அசிடிக் கேரக்டர் அதிகம். ஸோ எங்கெல்லாம் H+ அயான் கான்சன்ட்ரேஷன் அதிகமோ அங்கெல்லாம் அசிடிக் நேச்சர் அதிகம். ஓகேங்களா? அடுத்தது H+ அயானும் Ka-வும் எப்படி ப்ரொபோர்ஷனல் இந்த ரிலேஷன்ஷிப்ல? Ka-வும் H+ அயானும் எப்படி ப்ரொபோர்ஷனல் ஆர் எப்படி ரிலேட் ஆயிருக்கு? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இல்ல இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலுங்களா? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். வெரி குட். அப்போ H+ அயான் கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தினா Ka-வும் ஜாஸ்தி. அப்போ ஒரு 4 வீக் ஆசிட் கொடுத்துட்டு 4க்குமே Ka வேல்யூஸ் கொடுத்துட்டாங்கன்னா எந்த ஆசிடுக்கு Ka வேல்யூ ஜாஸ்தியோ அதுக்கு அசிடிக் கேரக்டர் இல்லைன்னா அசிடிக் நேச்சர் அதிகம்னு சொல்லிடலாம். புரிஞ்சுதுங்களா? ரைட். அதே மாதிரி pHன்னு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லைங்களா? pHக்கு என்ன ஃபார்முலா? -log of H+ அயான் கான்சன்ட்ரேஷன். ஸோ பொதுவா H+ அயான் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக அதிகமாக pH குறைஞ்சிட்டே வரும். ஸோ H+ அயான் கான்சன்ட்ரேஷனும் pHம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இங்க H+ அயான் கான்சன்ட்ரேஷன் அதிகம்னா pH கம்மி. நீங்க வேணா H+ அயான் கான்சன்ட்ரேஷன் வேற வேற சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தான். முன்னாடி மைனஸ் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ H+ அயான் கான்சன்ட்ரேஷன் அதிகம்னா pH கம்மி. ஸோ pH கம்மினாலும் அசிடிக் கேரக்டர் அதிகம். அதே மாதிரி pKa இங்க pக்கு பதிலா -log எழுதுறோம் இல்லையா? எழுதிக்கணும். ஸோ -log of Ka. அப்போ pKaவும் Kaவும் எப்படி ரிலேட் ஆயிருக்கும்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா? இன்வெர்ஸ்லி மேம். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ எதுக்கு இங்க pKa ஜாஸ்தின்னு சொல்லி Ka ஜாஸ்தின்னு சொல்லியிருக்கு. அப்போ pKa கம்மியா இருந்தா அசிடிக் கேரக்டர் ஜாஸ்தி. புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுதான் இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப். ஸோ செகண்ட் பாயிண்ட் தான் இது. அப்போ pKaவும் அசிடிக் கேரக்டரும் எப்படி ரிலேட் ஆயிருக்குன்னு தெரியணும். ஸோ இது ரெண்டும் தெரிஞ்சாதான் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ ஆன்சர் நீங்க சொல்லுங்க. அசிடிக் கேரக்டர் வச்சு நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. அசிடிக் நேச்சரும் pKaவும் எப்படி ரிலேட் ஆயிருக்கும்னு சொல்லிட்டேன். இப்போ அந்த क्वेश्चनக்கு என்ன ஆன்சர் அது பார்த்து. சுந்தரேசன் உங்களுக்கு என்ன தோணுது? ஓகே. ஆப்ஷன் 2 மேம். ஆப்ஷன் 2 எஸ். ரிஷா புரியுதுங்களா? ஆக்சுவலி எப்படின்னா இருக்கிறதுலே வந்து அசிடிக் கேரக்டர் ஏ காம்பவுண்டுக்கு தான் ஜாஸ்தி. அசிடிக் கேரக்டர் ஜாஸ்தினா அப்போ pKa எப்படி இருந்திருக்கணும்? ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்திருக்கணும். அப்போ இருக்கிறதுலே ஏக்கு தான் pKa கம்மி, அப்புறம் பிக்கு, அப்புறம் சிக்கு. இன்ஃபேக்ட் pKa ரொம்ப ஜாஸ்தி, அசிடிக் கேரக்டர் ரொம்ப கம்மி. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2. கிருத்திகா ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன் சொல்லியிருந்தாங்க. ஃபைன். இது புரிஞ்சுதுங்களா? எஸ் எஸ் மேம். இப்போ அடுத்த क्वेश्चन. reductive ozonolysis. ஆக்சுவலி இங்க டைப்பர் reductive ozonolysis product of acetylene dash. அசிட்டிலினை எடுத்து ஓசோனலைசிஸ் பண்ணா என்ன ப்ராடக்ட் வரும்னு கேக்குறாங்க. ஓசோனலைசிஸ் பண்ணி பாருங்க. ட்ரிபிள் பாண்டுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியுமா? செகண்ட் ஆப்ஷன் மேம். ஓகே, கிருத்திகா செகண்ட் ஆப்ஷன் சொல்றாங்க. ஓகே, சரி பார்க்கலாமா? அக்ஷயா ஆன்சர் இருக்கா? போட்டுட்டு இருக்கேன் மேம். ஓகே, சந்தோஷ் உங்களோட ஆன்சர்? சந்தோஷ் ஆப்ஷன் 4 மேம். ஓகே, ஆப்ஷன் 4. சரி பார்ப்போம். மேம் ஆப்ஷன் 4 தான் நினைக்கிறேன் மேம். அப்படியா? சரி பார்க்கலாம். சரி,
ஜென்ரலா டபுள் பாண்ட் சிஸ்டம்க்கு ஓசோலைசிஸ் நம்ம நிறைய இடத்துல பண்ணியிருப்போம். ட்ரிபிள் பாண்டுக்கு நம்ம பண்ணோமான்னு எனக்கு தெரியல. நான் ட்ரிபிள் பாண்டுக்கு பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டபுள் பாண்டுக்கு எப்படி பண்றதுங்கிறது நம்மளுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டபுள் பாண்டுக்கு ஞாபகம் இருக்கு தானே? ட்ரிபிள் பாண்டுக்கு போயிடலாம் தானே? எஸ் மேம். ஓகே. ஸோ அசிட்டிலின் எடுத்துக்கலாம். அசிட்டிலினுங்கிறது என்னது? ஈத்தைன். ஓகேங்களா? ஸோ சி ட்ரிபிள் பாண்ட் சி, 2 கார்பனும் இப்போ த்ரூ ட்ரிபிள் பாண்ட் கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ நான் ஓசோன் கூட ட்ரீட் பண்றேன். யூஸ்வலா டபுள் பாண்ட் இருந்தால் அந்த டபுள் பாண்டை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக 3 ஆக்சிஜனை இந்த 2 கார்பனுக்கு நடுவில் ஃபிட் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஆனால் ட்ரிபிள் பாண்ட் இருக்கும்போது அந்த ட்ரிபிள் பாண்ட்ல ஒரு பாண்டை மட்டும் விட்டுருங்க, மற்ற 2 பாண்ட் எடுத்துருங்க. அதை எடுத்துட்டு இந்த 3 ஆக்சிஜனையும் ஆஸ் யூஸ்வல் இப்படி ஃபிட் பண்ணிக்கலாம். மேம் போட்டா மேம் ஆப்ஷன் 2 வருது மேம். ஆப்ஷன் 2 வருதுங்களா? சரி, யார் அக்ஷயா சொல்றீங்களா ஆன்சர்? எஸ் மேம். ஓகே சாமி, ஃபைன். இப்போ அந்த ட்ரிபிள் பாண்ட்ல ஒரு பாண்டை மட்டும் வச்சுட்டு மற்ற 2 பாண்டை எடுத்துட்டேன். ஆஸ் யூஸ்வல் 3 ஆக்சிஜனை 2 கார்பனுக்கு நடுவில் ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்தது இங்க ஜிங்க் அண்ட் வாட்டர் கூட ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா பாண்ட் க்ளீவ் ஆகும். ஆனா எப்படி தெரியுமா க்ளீவ் ஆகும்? இப்படி க்ளீவ் ஆகும். அதாவது கார்பன் கார்பன் பாண்டு டிஸ்டர்பே ஆகாது. புரிஞ்சுதுங்களா? நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம், அப்படியே க்ளீவேஜ் போடுவோம் இல்லைங்களா? கார்பன் கார்பனுக்கு நடுவில் பாண்ட் இருக்காததுனால நம்ம கவலைப்பட மாட்டோம். ஆனா இங்க பாண்ட் இருக்கு அண்ட் அது உடையாது. அப்போ லெஃப்ட் சைட்ல கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் இங்க ஆக்சிஜன் கூட டபுள் பாண்ட் வந்துடும். அதே மாதிரி தான் இங்க கார்பன் டபுள் பாண்ட் ஹைட்ரஜன் அண்ட் இந்த 2 கார்பனுக்கு நடுவுலையும் சிங்கிள் பாண்ட் இருக்கு. புரிஞ்சுதுங்களா? ஆக்சுவலி க்ளீவ் போடுறதுக்கு முன்னாடி ஒரிஜினலா அது எப்படி இந்த பாண்ட் இந்த மாலிக்யூல் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஆக்சிஜன் ஆக்சிஜன் சிங்கிள் பாண்ட் வந்து அன்ஸ்டேபிள். அப்ப இந்த பாண்ட் இங்க போகும். கரெக்டா? டபுள் பாண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கார்பனோட வேலன்சி ஆல்ரெடி 4 பாண்ட்ஸ் இருக்கு. இது 5th பாண்ட் அன்ஸ்டேபிள். அப்ப இந்த பாண்ட் வந்து இந்த கார்பனுக்கு போயிடும். கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த கார்பனுக்கு 5th பாண்ட் வந்துடும். அப்ப இந்த பாண்ட் வந்து ஆக்சிஜன் கூடயே சேர்ந்து ZNO வெளியில வந்துடும். புரிஞ்சுதுங்களா? அப்ப இந்த ப்ராடக்ட் தான் வரும். அண்ட் இதுக்கு பேரு கிளையாக்சல். புரிஞ்சுதா சாமி? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2. ஃபைன். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? Which of the following cannot give precipitate with Tollens reagent? இதை ட்ரை பண்ணுங்க பாப்போம். இந்த 4ல எது வந்து டாலன்ஸ் ரியேஜென்ட் கூட சேர்ந்து precipitate ஃபார்ம் ஆகாதுன்னு கேக்குறாங்க. சுந்தரேசன், நீங்க ஒரு ஆன்சர் சொல்றீங்க. கண்ணா ஜஸ்டிஃபை பண்றீங்களா ப்ளீஸ்? ஏன் வந்து ஆப்ஷன் 1 சொன்னீங்கன்னு சொல்லுங்க ப்ளீஸ். கெஸ் பண்ணீங்களா சாமி, இல்ல ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குங்களா? ஓகே ஃபைன். சரி, மற்றவங்க? டினோ, உங்களுக்கு என்ன ஆன்சர் தோணுது டினோ? சந்தோஷ், உங்களுக்கு? ஆப்ஷன் 2 மேம். ஆப்ஷன் 2. சரி, வர்ஷா, ஷானு? ஆப்ஷன் 2 மேம். ஆப்ஷன் 1 மேம். ஓகே, ஏன் ஷானு ஆப்ஷன் 1? ஏன் இந்த क्वेश्चनக்கு கிருத்திகாவும் அக்ஷயாவும் அமைதியா இருக்கீங்க? இதெல்லாம் ஒரு क्वेश्चना அமைதியா இருக்கீங்களா, இல்ல தெரியாம அமைதியா இருக்கீங்களா? டோலன்ஸ் ரியேஜென்ட் தெரியாது மேம். ஓ ஓகே ஃபைன்.
கிருத்திகா நீங்க அமைதியா இருக்கீங்க. மேம் எனக்கு இது இத்தாயின் ஆல்கைன் பத்தி எனக்கு டாலரன்ஸ் ஏஜென்ட் எப்படி ஆக்ட் ஆகும்னு எனக்கு தெரியல மேம். தெரியல. ஓகே. அக்ஷயா வந்து 12th 11ங்களா? 11th மேம். அதனால தான் உங்களுக்கு டாலரன்ஸ் ரீஏஜென்ட் என்னன்னு தெரியலையா? ஓகே, ஓகே, ஃபைன். சரி. டாலரன்ஸ் ரீஏஜென்ட் அப்படிங்கிறது வந்து 12th ஸ்டாண்டர்ட்ல நம்ம படிக்கக்கூடிய ஒரு ரீஏஜென்ட். கார்பனைல் காம்பவுண்ட்ஸ்ல படிச்சிருப்போம் ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸ் சாப்டர்ல. டாலரன்ஸ் ரீஏஜென்ட்ங்கிறது ஆக்சுவலி அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன். சரிங்களா? சில்வர் நைட்ரேட்டை அமோனியம் ஹைட்ராக்சைட்ல டிசால்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அதை வந்து அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அது என்ன பண்ணும் அப்படின்னா, அங்க வந்து அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன்ல சில்வர் வந்து Ag+ அயானா இருக்கும். ஒருவேளை இது ஏதாவது ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் கூட சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்க. ரெடியூசிங் ஏஜென்ட் என்ன பண்ணி விட்டுரும்? யாரையாவது ரெடியூஸ் பண்ணி விடும். கரெக்டா? ஸோ Ag+ இந்த ரெடியூசிங் ஏஜென்ட் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா ரெடியூசிங் ஏஜென்ட் என்ன பண்ணும்? Ag+ ரெடியூஸ் பண்ணிரும். ஸோ Ag+ ரெடியூஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? வாட் இஸ் ரிடக்ஷன்? பேசிக்கலி கெயின் ஆஃப் எலக்ட்ரான். கரெக்ட்டுங்களா? கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ஆர் எலக்ட்ரான்ஸ். இந்த சில்வர் வந்து +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்தது. அது ரெடியூஸ் ஆச்சுன்னா 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு போயிடும். கரெக்ட்டுங்களா? ஸோ +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும்போது அது தண்ணியில இருந்திருக்கும். ஆனா 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சுன்னா அது சாலிடா டெபாசிட் ஆயிடும். புரிஞ்சுதுங்களா? அப்போ இது வந்து Ag சில்வர் சாலிடா மாறிடுச்சுன்னா பிரசிபிடேட்டா மாறிடும். புரிஞ்சுதுங்களா? ரைட். அப்ப அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இந்த 4ஐயும் நீங்க வந்து டாலரன்ஸ் ரீஏஜென்ட் கூட ட்ரீட் பண்ணுங்க. ஓகேங்களா? டாலரன்ஸ் ரீஏஜென்ட்ங்கிறது Ag+ அயான் இருக்கக்கூடிய ஒரு ரீஏஜென்ட். ஓகேங்களா? இந்த 4ல எங்க பிரசிபிடேட் வராதுன்னு கேக்குறாங்க. அப்ப இந்த 4ல எது ரெடியூசிங் ஏஜென்ட் இல்லையோ அங்க பிரசிபிடேட் வராது. கரெக்டா? அப்போ வாட் இஸ் ரெடியூசிங் ஏஜென்ட்? யார் யாரெல்லாம் ரிடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்றாங்களோ அவங்கலாம் ரெடியூசிங் ஏஜென்ட். கரெக்ட்டுங்களா? ஸோ ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படிங்கிறவங்க ஒன்னா எலக்ட்ரான் ப்ரொவைடரா இருப்பாங்க, இல்லைன்னா H+ அயான் ப்ரொவைடரா இருப்பாங்க, ஹைட்ரஜனை கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்ப இவங்கெல்லாம் யாருனால ஹைட்ரஜனை வெளியில கொடுக்க முடியும், யாருனால கொடுக்க முடியாதுன்னு நம்ம யோசிக்கணும். அப்படி பார்த்தா நம்மளோட செகண்ட் ஆப்ஷன்ல பாருங்க, இந்த ஹைட்ரஜன் sp ஹைபிரிடைஸ்டு கார்பன் கூட கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப இந்த ஹைட்ரஜன் வெளியில போகும். கரெக்டா? சோ இது H+ கொடுக்கும். சோ இந்த காம்பவுண்ட் வந்து ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் தான். சோ கண்டிப்பா செகண்ட் ஆப்ஷன்ல பிரசிபிடேட் ஃபார்ம் ஆகும். அண்ட் தேர்ட் ஆப்ஷன்ல பாருங்க, 2 ஹைட்ரஜன் sp ஹைபிரிடைஸ்டு கார்பன் கூட கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப கண்டிப்பா இதுவும் ரெடியூசிங் ஏஜென்ட் தான், இதுவும் பிரசிபிடேட் ஃபார்ம் பண்ணும். ஃபோர்த் ஆப்ஷன்ல இந்த ஹைட்ரஜன் sp ஹைபிரிடைஸ்டு கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. அப்ப இதுவும் ரெடியூசிங் ஏஜென்ட் தான், பிரசிபிடேட் கொடுக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பாருங்க, இங்க வந்து 2 கார்பன் இருக்கு, ரெண்டுமே sp ஹைபிரிடைஸ்டு கார்பன் தான். பட் sp ஹைபிரிடைஸ்டு கார்பன் கூட டைரக்டா ஹைட்ரஜனே இல்ல. அப்ப இது H+ கொடுக்காது. அப்ப இது ரெடியூசிங் ஏஜென்ட்டே இல்ல. அப்ப இது பிரசிபிடேட்டும் கொடுக்காது. புரிஞ்சுதுங்களா? சோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் A. ஏன்னா எது பிரசிபிடேட்ட கொடுக்காதுன்னு கேக்குறாங்க. புரிஞ்சுதுங்களா? எஸ் மேம். ஸோ அக்ஷயாக்கு வந்து டாலரன்ஸ் ரீஏஜென்ட்னா என்னன்னு தெரியலனீங்க. டாலரன்ஸ் ரீஏஜென்ட்ங்கிறது அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன். ஸோ சில்வர் வந்து அங்கே Ag+ இருக்கும். ஸோ அதுதான் உங்களோட டவுட்டுக்கான ஆன்சர். அண்ட் கிருத்திகா, நீங்க வந்து டாலரன்ஸ் ரீஏஜென்ட்டையும் அசிட்டிலின் ஒரு ஹைட்ரோ கார்பனையும் எப்படி ரிலேட் பண்ணணும்னு கேட்டீங்க. இப்படிதான் ரிலேட் பண்ணணும். ஏன்னா பேசிக்கலி நம்ம டாலரன்ஸ் ரீஏஜென்ட் நம்ம ஆல்டிஹைட் கீட்டோன் டிஸ்டிங்விஷ் டெஸ்ட்லயும் இதே லாஜிக்கோட தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஆல்டிஹைட் வந்து ஒரு நல்ல ரெடியூசிங் ஏஜென்ட், அதனால ஆல்டிஹைடுக்கு மட்டும்தான் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும். கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் ட்ரிபிள் பாண்ட் கார்பன் கூட டைரக்டா அட்டாச் ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருந்ததுன்னா அது ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டா தான் ஆக்ட் பண்ணும். புரிஞ்சுதா கிருத்திகா? எஸ் மேம். சுந்தரேசன் வந்து ஆன்சரும் கரெக்டா சொல்லி அதுக்கான ஜஸ்டிபிகேஷனும் அவர் சாட்ல கரெக்டா தான் போட்டாரு. வெரி குட் சுந்தரேசன். ஃபைன். அடுத்தது போலாமா? சந்தோஷ் புரிஞ்சுதா? சந்தோஷ்? எஸ் மேம். ஓகே ஃபைன். இன்னைக்கு என்ன இன்னும் அமைதியா இருக்கீங்க? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். மறுபடியும் ஒரு சீக்வன்ஸ் கொஸ்டின். ஹோப்ஃபுல்லி இந்த கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன்.
யூசுவலா ப்ராடக்ட் என்னன்னு கேட்பாங்க. இந்த தடவை ப்ராடக்ட் நம்மளுக்கு ப்ராடக்ட் என்னன்னு கேட்கல. வர ப்ராடக்ட்ல எவ்வளவு ஆல்பா ஹைட்ரஜன் கேட்டிருக்காங்க. கண்டுபிடிச்சு சொல்லுங்க. எல்லாமே தெரிஞ்ச ரியாக்ஷன் தான். ஸோ ஒரு 1 மினிட் டைம் எடுத்துக்கோங்க. போட்டுட்டு இருக்கீங்களா? இல்ல ஐடியா இல்லாம இருக்கீங்களா? போட்டுட்டு இருக்கேன் மேம். ஓகே. சரி, இன்னொரு நிமிஷம் கூட டைம் எடுத்துக்கோங்க. சரி, காம்பவுண்ட் ஏ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஏபி எல்லாம் கண்டுபிடிச்சாச்சா சாமி? மேம் ஏ வந்து CH2 டபுள் பாண்ட் CH2 மேம். பி ஐம் நாட் ஷியோர் மேம். ஏ சொல்றீங்களா கிருத்திகா? எஸ் மேம். இல்லையே சாமி. NaNH2 அப்படிங்கிறது சோடா அமைடு இல்லையா? நீங்க என்ன சொன்னீங்க? CH2 டபுள் பாண்ட் CH2 தானே சொன்னீங்க? எஸ் மேம். ஓகே, நான் சொல்றேன். NaNH2ங்கிறது சோடா அமைடு. எப்படி பிரியும்? Na பிளஸ் அண்ட் NH2 மைனஸா பிரியும். இந்த NH2 மைனஸ் என்ன பண்ணும்? H பிளஸை வாங்கிக்கும். அப்போ NH2 மைனஸும் H பிளஸும் சேர்ந்து NH3 போயிடும். அப்போ ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ்டு கார்பன் ஃபார்ம் ஆகும். அந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு கார்பன் கூட சோடா அமைட்ல இருக்கிற Na பிளஸ் கவுண்டரா எவனா நிற்கும். தட் இஸ் ஆப்ஷன் ஏ. தட் இஸ் காம்பவுண்ட் ஏ. புரியுதா கிருத்திகா? எஸ் மேம். அது ஹைட்ரஜன் கிடையாது, சோடா அமைடு. ஓகேவா? நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா ஹைட்ரஜனேஷன் பண்ணிட்டீங்க. சரி, ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் மட்டும் எழுதுறேன். CH ட்ரிபிள் பாண்ட் CH. ஸோ சும்மா இந்த பாண்டை போட்டு காமிச்சிருக்காங்க தான். ஸோ சோடா அமைடு NaNH2 1 மோல் தான் எடுக்க சொல்றாங்க. சரியா? 2 மோல்ஸ் எடுக்க சொன்னா நான் என்ன ஆகும்னு சொல்றேன். பட் இங்க 1 மோல் தான் எடுக்க சொல்றாங்க. அப்ப அது Na பிளஸ் அண்ட் NH2 மைனஸா பிரியும். இந்த NH2 மைனஸ் வந்து இங்க இருக்க ஒரு H பிளஸ் கூட சேர்ந்துரும். சரிங்களா? ஏன்னா இது H பிளஸ் ரிலீஸ் பண்ணுமே ஈஸியா. ஏன்னா அது வந்து sp ஹைபிரிடைஸ்டு கார்பன் இல்லையா? ஸோ CH
ட்ரிபிள் பாண்ட் சி மைனஸ். அப்போ இந்த ஹெச் பிளஸும் இந்த NH2 மைனஸும் சேர்ந்து அமோனியாவா வெளியில போயிடுச்சு. அப்ப இந்த நெகட்டிவ்லி சார்ஜ் கார்பன் கூட பாசிட்டிவ்லி சார்ஜ் சோடியம் இப்படி கவுண்டர் அயானா நிற்கும். ஸோ திஸ் இஸ் காம்பவுண்ட் ஏ. இது கூட அவங்க என்ன ட்ரீட் பண்ண சொல்றாங்க? புரோமோ ஈத்தேன். ஓகேங்களா? ஸோ புரோமோ ஈத்தேனுங்கிறது ஒரு ஆல்கைல் ஹாலைடு. இந்த சிஸ்டம் வந்து ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ் சிஸ்டம், ஒரு நியூக்ளியோஃபைல். கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு கார்பன் என்ன பண்ணும்? இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு கார்பன் அப்ரோச் பண்ணும். எப்படி இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வருதுன்னு சொல்றேன்? ஏன்னா இந்த கார்பன் வந்து ஒரு ஹாலஜன் கூட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் பார்ஷியல் நெகட்டிவ் அண்ட் திஸ் இஸ் பார்ஷியல் பாசிட்டிவ். ஸோ எதுக்காக இந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு கார்பன் இந்த கார்பன் அப்ரோச் பண்ணுது? பாண்ட் ஃபார்மேஷனுக்காக. ஸோ வேலன்ஸியை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக புரோமின் பாண்டை எடுத்துட்டு Br மைனஸா வெளியில போயிடும். அப்போ எப்படி இருக்கும் ப்ராடக்ட்? CH ட்ரிபிள் பாண்ட் C. இந்த நெகட்டிவ்லி சார்ஜ் கார்பன் இப்போ CH2 கூட கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதுதான் காம்பவுண்ட் பி. ஸோ 4 கார்பன் சிஸ்டம். ஸோ பியூட்டு ட்ரிபிள் பாண்ட் இருக்கிறதுனால பியூட்டைன். அவ்வளோதான். ஸோ இதுதான் காம்பவுண்ட் பி. இப்போ இதை எது கூட ட்ரீட் பண்ண சொல்றாங்க? டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் இன் பிரசன்ஸ் ஆஃப் மெர்கரிக் சால்ட். ஸோ இங்கே நான் என்ன சொல்லியிருக்கேன்? வாட்டர் ஆட் பண்ண சொல்லியிருக்கேன் இல்லையா? இதை நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். ஸோ ட்ரிபிள் பாண்ட் சிஸ்டமில் வாட்டர் ஆட் பண்ணணும். ஸோ H + OH மைனஸாக போய் ஆட் ஆகும். மறுபடியும் OH மைனஸ்ங்கிறது நெகட்டிவ்லி சார்ஜ் ஸ்பீஷிஸ் ஒரு ஹைலி சப்ஸ்டிடியூட் கார்பனில் தான் போய் அட்டாச் ஆகும். அப்படி அட்டாச் ஆகி ஒரு ப்ராடக்ட் வரும் which is C. அதுக்கப்புறம் டாட்டாமெரிசம் நடந்து D வரும். ஸோ C கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, யார் காம்பவுண்ட் சி வந்தது? சரி பார்க்கலாமா? ஸோ வாட்டர் எப்படி போய் ஆட் ஆகும்? H + and OH மைனஸா ஸ்பிளிட் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? ஸோ OH மைனஸ் என்ன பண்ணும்? ஹைலி சப்ஸ்டிடியூட் கார்பன்ல போய் அட்டாச் ஆகும். இங்க CH இருக்கு, இங்க C இருக்கு. which is highly substituted carbon? எது ஹைலி சப்ஸ்டிடியூட் கார்பனா நம்ம கன்சிடர் பண்ணணும்? CHங்களா இல்ல C-ஆ? C மேம். அப்போ இந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு OH என்ன பண்ணும்? இந்த கார்பன் அப்ரோச் பண்ணும். ஸோ இந்த பாண்ட் வந்து இந்த கார்பன் மேல நெகட்டிவ் சார்ஜா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ இந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு கார்பன் இந்த H+ கூட போய் அட்டாச் ஆயிடும் இல்லைங்களா? அப்ப என்ன வரும்? CH2 டபுள் பாண்ட் கார்பன் OH CH2 CH3 அவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்து ஈனால் ஃபார்ம். டபுள் பாண்ட் இருக்கு, ஆல்கஹால் இருக்கு, ஈனால். ஸோ திஸ் இஸ் C. அடுத்தது டாட்டாமெரிசம். டாட்டாமெரிசம்னா என்ன நடக்கும்? இந்த ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் இருக்க பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆயிரும். அப்போ இந்த பாண்ட் வந்து இந்த கார்பனுக்கு நெகட்டிவ் சார்ஜா போயிடும். ஸோ இந்த ஆக்சிஜன் ஹைட்ரஜனுக்கு நடுவில் இருக்க பாண்ட் கம்ப்ளீட்டா இங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஹைட்ரஜனுக்கு பாண்ட் இருக்காது, H+ இருந்திருக்கும். அப்போ இந்த டபுள் பாண்ட் இருக்க ஒன் ஆஃப் த பாண்ட்ஸ் இந்த கார்பனுக்கு வரும்போது இந்த கார்பன் இங்க தனியா நின்றுட்டு இருக்கு, அதாவது பாண்டே இல்லாம H+ நின்றுட்டு இருக்கிற இந்த ஹைட்ரஜன் கூட போய் அட்டாச் ஆயிடும். அப்ப எப்படி இருக்கும்? CH3 சிங்கிள் பாண்ட் கார்பன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன் CH2 CH3. இதுதான் காம்பவுண்ட் டி. இப்ப சொல்லுங்க இதுல எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆல்பா ஹைட்ரஜன்ஸ் இருக்கு? 5 மேம். அவ்வளவுதான் 5. ஆல்பா ஹைட்ரஜன் எப்படி சொல்றது? ஸோ இது ஃபங்க்ஷனல் குரூப் which is ketone. ஸோ ஃபங்க்ஷனல் குரூப் கூட டைரக்டா அட்டாச் ஆயிருக்கிற கார்பன் ஆல்பா கார்பன். ஸோ இதுவும் ஆல்பா கார்பன் தான், இதுவும் ஆல்பா கார்பன் தான். ஸோ ஆல்பா கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்க ஹைட்ரஜன்ஸ் எல்லாமே ஆல்பா ஹைட்ரஜன்ஸ். ஸோ 3 + 2 5.
அவ்வளவுதான். அடுத்தது இது ஒரு நல்ல கொஸ்டின். பொறுமையா படிச்சு ஆன்சர் சொல்லுங்க. மேம் அந்த ஃபெர்லின் சொல்யூஷன்னா என்னது மேம்? சொல்றேன் அக்ஷயா. அதுவும் 12th ஸ்டாண்டர்ட்ல தான் வரும். நான் சொல்றேன். வெயிட் பண்ணலாம். நம்ம சீனியர்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். எஸ் மேம். சந்தோஷம் சுந்தரேசனும் ஏன் இன்னைக்கு அமைதியா இருக்கீங்க? என்னாச்சு? மேம் ஏன் அமைதியா இருக்கீங்க சந்தோஷ்? அப்படியே சுந்தரேசன். சரி சரி, சாட்ல போடுங்க ஆன்சர்லாம். சுந்தரேசனுக்கு உடம்பு சரியில்லையா, அதனால அமைதியா இருக்காராம். ஃபைன். சரி, இந்த கொஸ்டினை தெளிவா படிச்சுட்டு காம்பவுண்ட் ஏ பி சி 3 என்னன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லுங்க. மேம் ஆப்ஷன் 4 மேம். ஆப்ஷன் 4ங்களா? ஜஸ்டிஃபை பண்றீங்களா கிருத்திகா, ஏன் ஆப்ஷன் 4ன்னு? மேம் Br2CCl4னா வந்துட்டு அன்சாச்சுரேட்டட் பாண்ட் இருக்கணும். then only it will undergo that reaction. So C வந்துட்டு C2H2 மேம். And then A Fehling solution வந்துட்டு that will also இல்ல, நீங்க undergo. நீங்க சொல்ற ஆன்சரும் அப்படியே கான்ட்ரடிக்ட் ஆகுதே. நீங்க என்ன சொன்னீங்க? புரோமின் கூட ரியாக்ட் ஆகணும்னா அன்சாச்சுரேட்டடா இருக்கணும்னு சொன்னீங்க, கரெக்டா? எஸ் மேம். அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் எது வந்து அன்சாச்சுரேட்டட்? Alkyne C2H2 மேம். எஸ், C2H2. இல்லையே சாமி, C2H2 is unsaturated. அதுல ஒரு கன்ஃபியூஷனும் இல்லை. ஆனா அவங்க கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் இன்னொரு தடவை படிச்சு பாருங்க. அவங்க காம்பவுண்ட் சி ரியாக்ட் ஆகும்னே சொல்லல. Then it's option 2 மேம். ஆப்ஷன் 2வா? சரி பார்ப்போம். சந்தோஷ் உங்களுக்கு? அக்ஷயாக்கு வந்து ஃபெல்லிங் சொல்யூஷன்லாம் தெரியாது, அதனால கண்டிப்பா இந்த கொஸ்டின் சொல்ல முடியாது அவங்களால. சுந்தரேசன், சந்தோஷ், ஷானு? மேம் ஆப்ஷன் 3 மேம். ஓகே, சுந்தரேசன் வந்து ஆப்ஷன் 2 சொல்றாரு. சந்தோஷ் வந்து ஆப்ஷன் 3 சொல்றீங்களே, நீங்க என்ன வித்தியாசமா சொல்றீங்க? ஏன் ஆப்ஷன் 3? மேம் எனக்குன்னா மேம்
வாய்ஸ் பிரேக் ஆகுது சந்தோஷ். Ma'am, option 2, ma'am. உங்களுக்கு ஆப்ஷன் 2வா? ஓகே. சரி. பார்க்கலாமா? இது என்ன ரியாக்ஷன், என்னென்ன ரியாக்ஷன்ஸ்லாம் நடக்குது? ஏபிசிலாம் என்னென்னங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஒரு மிக்சர்ல வந்து ஏ, பி, சி 3மே மிக்ஸ் ஆயிருக்கு. சரியா? இத வந்து மொத்தமா ஃபெல்லிங் சொல்யூஷன் கூட ட்ரீட் பண்றாங்க. சரியா? ஃபெல்லிங் சொல்யூஷன் கூட ட்ரீட் பண்ணும்போது ஏங்கிற காம்பவுண்ட் மட்டும் ரெட் பிரசிபிடேட்டை கொடுத்ததுன்னு சொல்றாங்க. சரி, இப்போ நம்மளோட அக்ஷயாவோட கொஸ்டினுக்கு வருவோம். வாட் இஸ் ஃபெல்லிங் சொல்யூஷன் கேட்டாங்களே. நான் டாலரன்ஸ் ரியேஜென்ட்னா என்னன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா அக்ஷயா? டாலரன்ஸ் ரியேஜென்ட் அப்படிங்கிறது அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன். ஆக்சுவலி அதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, அங்க சில்வர் வந்து ஏஜி பிளஸ்ஸா இருக்கும். ஏதாவது ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் கூட போட்டோம்னா ஏஜி பிளஸ் வந்து ஏஜியா ரெடியூஸ் ஆயிரும்னு சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி ஃபெல்லிங் சொல்யூஷன்ல காப்பர் இருக்கும். காப்பர் 2+ இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ப்ளூ கலர் சொல்யூஷன். ஓகேங்களா? இப்போ இத வந்து நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட் கூட ட்ரீட் பண்ணோம்னா காப்பர் 2+ காப்பர் பிளஸ்ஸா மாறிடும். இது வந்து ரெட் கலர். புரிஞ்சுதுங்களா? ஃபைன். அப்போ அங்க வந்து டாலரன்ஸ் ரியேஜென்ட்க்கு என்ன லாஜிக்கோ அதே லாஜிக் தான் இங்கேயும். புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த 3யுமே ஃபெல்லிங் சொல்யூஷன் கூட ட்ரீட் பண்ணும்போது கூட ஏ மட்டும்தான் ரெட் பிரசிபிடேட்டை கொடுக்குது அப்படின்னா ஏ மட்டும்தான் ரெடியூசிங் ஏஜென்ட்டா இருந்திருக்கும். கரெக்டா? அப்ப ஏ மட்டும்தான் H+ கொடுக்கக்கூடியதா இருந்திருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்போ எது H+ கொடுக்கும்? ஆப்ஷன்ஸ் பாருங்க. C2H6. C2H6ங்கிறது என்னது? டபுள் பாண்ட் சிஸ்டம். அண்ட் வந்து அது என்ன ஹோமோலோகஸ் சீரிஸ்? CnH2n+2. கரெக்ட்டுங்களா? இது வந்து ஆல்கேன். C2H2ங்கிறது CnH2n ஆல்கீன். கரெக்டா? C2H2ங்கிறது ஆல்கைன். இப்ப சொல்லுங்க, 4 ஆப்ஷன் இதை தான் மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. அப்போ ஆல்கேன், ஆல்கீன், ஆல்கைன் ஆர் ஈத்தேன், ஈத்தீன், ஈத்தைன் இந்த 3ல எது ரெடியூசிங் ஏஜென்ட் ஆக்ட் பண்ண முடியும்? எதனால ஈஸியா H+ கொடுக்க முடியுமோ அதுதான் ரெடியூசிங் ஏஜென்ட் ஆக்ட் பண்ண முடியும். கரெக்டா? எது H+ கொடுக்கும்? ஈத்தேனா, ஈத்தீனா, ஈத்தைனா? ஈத்தைன். வெரி குட், இட் இஸ் ஈத்தைன். அப்ப ஈத்தைனோட மாலிகுலர் ஃபார்முலா என்ன வரும்? C2H2. கரெக்ட்டுங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் ஏங்கிற காம்பவுண்ட் கண்டிப்பா C2H2வா தான் இருக்கும். அப்படி பார்த்தாலே ஆப்ஷன் சி மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? வேற எந்த ஆன்சருமே வரதுக்கு சான்ஸே இல்லை. சரி, பியும் சியும் எப்படி கன்ஃபார்ம் பண்றதுன்னு பார்க்கலாம். அவங்க அடுத்தது என்ன சொல்றாங்க? அப்ப ஏ காம்பவுண்ட் எல்லாம் ஃபுல்லா ரெட் பிரசிபிடேட்டா மாறிடுச்சு. அடுத்தது இப்போ பியும் சியும் தான் பாக்கி இருக்கும். கரெக்ட்டுங்களா? இந்த பியையும் சியும் சேர்த்தி புரோமன் கூட ட்ரீட் பண்றாங்க. புரோமன் CCl4. ஆக்சுவலி புரோமன் எது கூட ரியாக்ட் ஆகும்? டபுள் பாண்ட் இல்லைன்னா ட்ரிபிள் பாண்ட் சிஸ்டம் கூட தான் ரியாக்ட் ஆகும். கரெக்ட்டுங்களா? இப்போ ட்ரிபிள் பாண்ட் சிஸ்டம் அவுட். ஒன்னு வந்து பிஎன்சில ஒன்னு சிங்கிள் பாண்டா இருக்கணும், இன்னொன்னு டபுள் பாண்டா இருந்திருக்கணும். கரெக்ட்டுங்களா? அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. when compounds B and C are passed through bromine in carbon tetrachloride, only compound C comes out of container. அப்போ bromine கூட ரியாக்ட் ஆனது வெளியில வர முடியாது. ஓகேங்களா? அது precipitate ஃபார்ம் ஆகி டெஸ்ட் டியூப்குள்ள தான் இருக்கும். அப்ப யாரு வெளியில வந்திருக்கா? சி தான் வெளியில வந்திருக்கு. which means இது ரியாக்ட் ஆகலன்னு அர்த்தம். ஏன்னா ரியாக்ட் ஆகாததுனால தான் வெளியில வந்துருச்சு. ஸோ இது ரியாக்ட் ஆகலைன்னா என்ன சிஸ்டமா இருந்திருக்கணும்? ஆல்கேன் சிஸ்டமா இருந்திருக்கணும். கரெக்ட்டுங்களா? ஸோ பேசிக்கலி இது வந்து ஈத்தேனா இருந்திருக்கணும். இது ஈத்தீனா இருந்ததுனால தான் இது புரோமின் கூட சேர்ந்து ஒரு ப்ராடக்டா மாறி டெஸ்ட் டியூப்லயே இருக்கும். புரிஞ்சுதுங்களா? இப்ப சொல்லுங்க என்ன ஆன்சருக்கு வந்திருக்கும்? ஏ வந்து ஈத்தைன், பி வந்து ஒரு டபுள் பாண்ட் சிஸ்டம். ஸோ இட் இஸ் ஈத்தீன். ஸோ ஈத்தீனுங்கிறது C2H2, I mean C2H4, and Cங்கிறது ஒரு alkane system இல்லைன்னா ஈத்தேன். ஸோ இட் இஸ் C2H6. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. புரிஞ்சுதுங்களா? எஸ் மேம். ஓகே அக்ஷயா, உங்களுக்கு புரிஞ்சுதா? அப்போ ரெண்டனா புதுசா கத்துக்கிட்டீங்க. ஒன்று வந்து டாலரன்ஸ் ரியேஜென்ட், இன்னொன்று ஃபெல்லிங் சொல்யூஷன். ஓகேவா? எஸ் மேம். சந்தோஷ், நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட் சந்தோஷ். ஆனா இதுக்கு பின்னாடி இதுதான் லாஜிக். நீங்க சொன்ன ஆன்சருக்கு பின்னாடி இதுதான் லாஜிக். புரிஞ்சுதுங்களா? ஓகே
நெக்ஸ்ட் கொஸ்டின். இது ஈஸியா சொல்லிடலாமே. ஏ என்ன பி என்ன? ஒரே ஒரு டவுட்டு. எல்லாரும் மாத்தி மாத்தி சொன்னீங்க ஓகே. ஆனா இந்த கொஸ்டின் புரிஞ்சுதா புரியலையா? கொஸ்டினுக்கு அர்த்தம் புரிஞ்சுதா புரியலீங்களா? ஃபெல்லிங் சொல்யூஷன் என்னன்னு தெரியல. யார் புரோமன் கூட ரியாக்ட் ஆகுமான்னு தெரியுமா? அதெல்லாம் ஓகே. எனக்கு வந்து அதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு இந்த கொஸ்டின் புரிஞ்சுதா? அவங்க என்ன சொல்றாங்கங்கிறது புரிஞ்சுக்க முடிஞ்சது தானே? எஸ் மேம். அதுக்கு அந்த மீனிங் புரியுது தானே? கொஸ்டினோட மீனிங் புரியுது தானே? ஓகே ரைட். ஃபர்ஸ்ட் ஏ கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க பார்ப்போம். ஒரு 30 செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல வேஸ்ட். 30க்கு மேல வேஸ்ட். காம்பவுண்ட் ஏ என்னது? சொல்லுங்க கிருத்திகா. ட்ரிபிள் பாண்ட் CNA. கம் அகைன். NaC ட்ரிபிள் பாண்ட் CH. ஓகே. சோ ஒரே ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா Na போட்டிருக்கீங்களா? எஸ் மேம். ஆனா அவங்க 1 மோல்னு சொல்லியிருந்தா ஒரு ஹைட்ரஜன் எடுத்திருக்கலாம். ஆனா அவங்க எதுவுமே கொடுக்கலையே. அப்ப என்ன ஆகும்? கண்ணாபின்னான்னு ரியாக்ட் ஆகும். அப்ப 2 ஹைட்ரஜனுமே வெளியில போயிரும்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? சோ இங்க வந்து சோடா அமைடு போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம்ல ஒரே ஒரு மோல்னு சொல்லி இருந்திருப்பாங்க. கரெக்டா? ஒரே ஒரு மோல்னு சொல்லியிருந்தாங்க. அதனால ஒரே ஒரு ஹைட்ரஜன் கூட சோடா அமைடு ரியாக்ட் ஆகி எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்தது. ஆனா இந்த கொஸ்டின்ல அவங்க 1 மோல்னே சொல்லல. அப்போ 2 ஹைட்ரஜனுமே வெளியில போயிடும். ஏன்னா மோர் தென் 1 மோல் இருந்திருக்குவாங்க. அப்போ இந்த ஹைட்ரஜனும் இந்த கார்பனும் H+ லூஸ் பண்ணியிருக்கும். இந்த கார்பனும் H+ லூஸ் பண்ணியிருக்கும். ஸோ இதுவும் Na+ கவுண்டர் அயான் கூட இருக்கும். இதுவும் Na+ கூட இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஸோ திஸ் இஸ் காம்பவுண்ட் ஏ. இதை வந்து 2 moles ஆஃப் குளோரோமீத்தேன் கூட ட்ரீட் பண்றாங்க. இப்போ என்ன ப்ராடக்ட் வரும்னு சொல்லுங்க. இது டக்குன்னு சொல்லிடலாம். ஒன்றும் கஷ்டம் இல்லை. 2-butane. ஓகே. கிருத்திகா வந்து 2-butane சொல்றாங்க. ஷானு நீங்க சொல்லுங்க. ஷானு உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? அக்ஷயா ட்ரை பண்ண முடியுதா அக்ஷயா? ட்ரை பண்ணிருக்கேன் மேம். ஓகே. இப்போ என்ன ஆகும்? இது வந்து மெத்தில் குளோரைடு இல்லைங்களா? அப்போ இது மேல பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ், இது மேல பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இந்த பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற மித்தாயில் குரூப் என்ன பண்ணும்? நெகட்டிவ்லி சார்ஜ் கார்பன் கூட அட்டாச் ஆயிடும். ஸோ இந்த கவுண்டர் அயான் இருக்கிற Na+ வந்து Cl- கூட சேர்ந்து வெளியில வந்துடும். ஸோ CH3 ட்ரிபிள் பாண்ட். அவங்க தான் 2 moles போட சொல்லிட்டாங்களே. அப்போ இந்த கார்பனும் இன்னொரு மித்தாயில் குரூப் கூட சேர்ந்துடும். கரெக்டா? ஸோ இது வந்து 4 கார்பன் சிஸ்டம். ஸோ இது கண்டிப்பா பியூட் தான். ஸோ 3rd ஆன்சர் இல்லை, 4th ஆன்சர் இல்லை. அப்புறம் நம்பரிங் போட்டிங்கன்னா 1 2 3 4. ஸோ ட்ரிபிள் பாண்ட் எங்க வருது? பிட்வீன் 2nd and 3rd கார்பன். அப்போ 2-butane. கிருத்திகா சொன்ன ஆன்சர் கரெக்ட். சரிங்களா? ஃபைன். அடுத்த கொஸ்டின் போலாமா? இது ஒரு நல்ல கொஸ்டின். இதுல 2-3 விஷயம் கத்துக்கலாம். ப்ராடக்டை பார்த்தும் ரியாக்டன்ட்டை பார்த்தும் பயந்துக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்ட் தான். ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி ப்ராடக்ட் காம்பவுண்டை கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஸோ ஒரு சப்ஸ்ட்ரேட் இருக்கு. அந்த சப்ஸ்ட்ரேட்ல ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. ஓகே. அப்புறம் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. ஓகேங்களா? என்ன ஃபங்க்ஷனல் குரூப் அது? கீட்டோன். ஸோ கீட்டோன் இருக்கு, ட்ரிபிள் பாண்ட் இருக்கு, டபுள் பாண்டும் இருக்கு. ஆனா அந்த டபுள் பாண்ட் ஒண்ணுமே ஆகல ஆப்ஷன்ல. அப்ப நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை. சரி. அப்போ கீட்டோன் ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. இப்போ எது கூட ட்ரீட் பண்றாங்க? ஹைட்ரஜன், பெலேடியம் கூட ட்ரீட் பண்றாங்க. ஸோ பேசிக்லி அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ வாட் இஸ் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன்? ரிடக்ஷன். கரெக்டுங்களா? இல்லைன்னா ஹைட்ரஜனேஷன். ஆனா பெலேடியம் போட்டிருக்காங்க,
குயினலன் போட்டிருக்காங்க. அப்ப என்ன ஆகும்? ட்ரிபிள் பாண்ட் டபுள் பாண்டோட நின்னு போயிடும். கரெக்ட்டுங்களா? சிங்கிள் பாண்டா மாறாது. அது தெரியும் தானே? கேட்டலிட்டிக் பாய்சன் போட்டிருக்காங்க. கரெக்ட்டா? புரிஞ்சுதுங்களா? எஸ் நான் மேம். ப்ராடக்ட்ட சொல்லல. பட் உங்களுக்கு புரியுதா? ட்ரிபிள் பாண்ட் வந்து டபுள் பாண்டா மாறிரும். ஓகேவா? சரி. இன்னொன்னு இந்த ஹைட்ரஜன், பெலேடியம் வந்து கீட்டோன ரெடியூஸ் பண்ணாது. ஜெனரலா கீட்டோன ரெடியூஸ் பண்ணா செகண்டரி ஆல்கஹால் கிடைக்கும். ஆனா ஜெனரலா எல்லா ரெடியூசிங் ஏஜென்ட்டும் எல்லா சிஸ்டமையும் ரெடியூஸ் பண்ணாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹைட்ரஜன், பெலேடியம் வந்து கீட்டோனை ரெடியூஸ் பண்ணாது. அப்படி பார்த்தா கீட்டோன் அப்படியே தான் இருக்கும். அப்போ ஆப்ஷன் சி அண்ட் ஆப்ஷன் 4 ஆன்சரா வராது. புரிஞ்சுதுங்களா? ஏன்னா அதுல வந்து செகண்டரி ஆல்கஹாலா மாறின மாதிரி போட்டிருக்காங்க. இது ரெண்டும் ஆன்சர் இல்லை. ஸோ இதுல டேக் அவே பாயிண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜனும் பெலேடியமும் கீட்டோனை ரெடியூஸ் பண்ணாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது இந்த ரெண்டுல எது வரும்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ பெலேடியம் போடுறோம் இல்லைங்களா? பெலேடியமோ இல்ல பிளாட்டினமோ போட்டா எப்பவுமே சின் அடிஷன் தான் நடக்கும். சின் அடிஷன் அப்படிங்கிறது இப்போ இது வந்து இப்போ பெலேடியம் சர்ஃபேஸ்னு வச்சுக்கோங்க. இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜனை பாஸ் பண்றோம். அப்ப என்ன ஆகும்? இந்த ஹைட்ரஜன் போய் பெலேடியம் மேல அட்சார்ப் ஆயிரும். இப்போ நான் ஒரு அன்சாச்சுரேட்டட் சிஸ்டம் போடுறேன். ஒரு ட்ரிபிள் பாண்ட் சிஸ்டம் போடுறேன்னு வச்சுக்கோங்க. கார்பன், ட்ரிபிள் பாண்ட் கார்பன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. இப்போ என்ன ஆகும்னா, நம்மளோட பெலேடியம் கூட அட்சார்ப் ஆயிருக்கிற ஹைட்ரஜன் இங்க ஆட் ஆகும். இங்க ஆட் ஆகும். ஸோ ரெண்டு ஹைட்ரஜனும் கார்பன் கூட ஆட் ஆகும்போது ஒரே சைட்ல இருந்து தானே ஆட் ஆகுது. இதுக்கு பேர் தான் சின் அடிஷன் சொல்லுவாங்க. ஆன்டி அடிஷன் அப்படிங்கிறது இப்போ கார்பன் ட்ரிபிள் பாண்ட் கார்பன்னா இங்க ஒரு ஹைட்ரஜன் இங்க ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆச்சுன்னா ஆன்டி அடிஷன். ஓகேங்களா? அண்ட் இங்க என்ன ஆட் ஆகுது? நம்ம வந்து சர்ஃபேஸ் வந்து ஐ மீன் மெட்டல் நான் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மெட்டலுங்கிறது ஒரு சாலிட் சர்ஃபேஸ். கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த சாலிட் சர்ஃபேஸ்ல ஹைட்ரஜன் அட்டாச் ஆகி ரெண்டு ஹைட்ரஜனும் ஒரே சைட்ல இருந்து போய் கார்பன் கூட ஆட் ஆகுது. ஸோ தட் இஸ் கால்ட் சின் அடிஷன். ஓகேங்களா? அப்ப சின் அடிஷன் நடந்ததுன்னா என்ன ப்ராடக்ட் வரும்? இங்க ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆயிருக்கு, இங்க ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆயிருக்கு. கரெக்ட்டுங்களா? இதுல பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் இங்க ஒன்று ஆட் ஆயிருக்கு, இங்க ஒன்று ஆட் ஆயிருக்கு. ஸோ என்ன ப்ராடக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட்டுங்களா செகண்டுங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். புரிஞ்சுதுங்களா? எஸ். ஸோ இதுல இருந்து ரெண்டு டேக் அவே பாயிண்ட். ஒன்று வந்து ஹைட்ரஜனும் பெலேடியமும் கார்பனைல் குரூப்பை ரெடியூஸ் பண்ணாதுங்கிறது பாயிண்ட் நம்பர் 1. இன்னொன்று வந்து ஹைட்ரஜன், பெலேடியம் இல்லைன்னா எந்த மெட்டாலிக் எந்த மெட்டலை நீங்க கேட்டலிஸ்டா யூஸ் பண்ணாலும் சரி சின் அடிஷன் தான் நடக்கும். சரிங்களா? சின் அடிஷன் நடந்தா சிஸ் ப்ராடக்ட் தான் வரும். ஸோ நம்ம இங்க ப்ராடக்டை பார்த்து பயந்துக்க வேண்டாம். நம்ம இந்த இடத்த கான்சென்ட்ரேட் பண்ணா போதும். ஓகேங்களா? ஃபைன். அடுத்தது இது ஈஸியா சொல்லிடலாமே. ஃபர்ஸ்ட் क्वेश्चन சொல்லுங்க. which of the following alkyne does not liberate hydrogen gas with sodium metal? செகண்ட் ஆப்ஷன் மேம். செகண்ட் ஆப்ஷனா? யார் சொல்லுதுங்க செகண்ட் ஆப்ஷன்? கிருத்திகா. ஓகே சொல்லுங்க கிருத்திகா, ஏன் செகண்ட் ஆப்ஷன்? மேம் ஏன்னா அங்க ஹைட்ரஜன் எதுவுமே இல்ல அந்த டெர்மினல் பொசிஷன். கரெக்ட். ஸோ சோடியம் மெட்டல் கூட சேர்ந்து ஹைட்ரஜனை லிபரேட் பண்ணணும்னா யாராவது ஹைட்ரஜனை கொடுத்தா தானே ஆகும். ஸோ ஹைட்ரஜனை கொடுக்கறதுக்கு செகண்ட் காம்பவுண்ட்ல ஹைட்ரஜன் இல்லை. கரெக்டுங்களா? அசிடிக் ஹைட்ரஜனே கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட்ல அசிடிக் ஹைட்ரஜன் இருக்கு, ஒன்னு இருக்கு. தேர்ட் காம்பவுண்ட்ல 2 அசிடிக் ஹைட்ரஜன் இருக்கு. ஃபோர்த் காம்பவுண்ட்ல ஒரே ஒரு அசிடிக் ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ செகண்ட் காம்பவுண்ட்ல தான் அசிடிக் ஹைட்ரஜனே இல்லை. அப்ப அங்க ஹைட்ரஜன் கேஸ் வந்து லிபரேட் ஆகாது. புரியுதுங்களா? சரி, இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நோ மேம். சரி, ஏன் எப்படி ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகும்? சோடியம் மெட்டலுக்கும் ஹைட்ரஜன் கேஸ்க்கும் என்ன சம்பந்தம்? எப்படி ஹைட்ரஜன் கேஸ் வெளியில வருது? நம்மளோட ட்ரிபிள் பாண்ட் சிஸ்டம் H+ கொடுக்குதுன்னு கூட வச்சுக்கலாம். அது எப்படி H+ ஹைட்ரஜன் கேஸா மாறும்?
யாராவதுனால மெக்கானிசம் இல்லைன்னா என்ன லாஜிக்னு சொல்ல முடியுங்களா? சரி, பேரலா நெக்ஸ்ட் கொஸ்டினையும் யோசிங்க. 21 போட்டிருக்கீங்களா, அதையும் யோசிச்சு சொல்லுங்க. சரி, செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்ல முடியுமா? மேம் ஆப்ஷன் 4 மேம். எஸ், ஆப்ஷன் 4. ஏன்னா ஆப்ஷன் 4ல தான் நம்பர் ஆஃப் அசிடிக் ஹைட்ரஜன்ஸ் இருக்கு, அதிகமா இருக்கு. இங்க பாருங்க, இங்க 2 அசிடிக் ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ பேசிக்லி அங்க அசிடிக் நேச்சர் அதிகமா தான் இருக்கும். இங்க 1 தான் இருக்கு, இங்க எதுவுமே இல்லை. சரி, நான் ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டேன் இல்லையா, ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகிறதுக்கும் இந்த சோடியமுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டேன்னா, சரி பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கிறேன். ஆப்ஷன் சி, சி ட்ரிபிள் பாண்ட் சி, இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. சரியா? இப்போ நான் வந்து 2 moles ஆஃப் சோடியம் கூட ட்ரீட் பண்றேன். இப்போ இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணும், தன்னோட எலக்ட்ரானை கார்பனுக்கே கொடுத்துட்டு H+ வந்துரும். பாவம், இந்த ஹைட்ரஜனுக்கு எலக்ட்ரான் இல்லை. அதே மாதிரி தான் இந்த ஹைட்ரஜனுக்கும், இதோட எலக்ட்ரானை கார்பனுக்கு கொடுத்துட்டு இந்த ஹைட்ரஜனும் H+ வெளியில வந்துடும். கரெக்டா? இப்போ இந்த அசிட்டிலின்ல இருந்து ஒரு மாலிகுல் ஆஃப் அசிட்டிலின்ல இருந்து 2 ஹைட்ரஜன் வெளியில வந்துருச்சு. கரெக்டா? இப்போ இந்த சோடியம் இருக்கு பாருங்க, இங்க 2 சோடியம் இருக்கா. இந்த 2 சோடியமும் மெட்டல்னா என்ன சாமி? யாரு தன்னோட எலக்ட்ரானை ஈஸியா டொனேட் பண்ண முடியுமோ அவங்க எல்லாத்தையும் மெட்டல்னு சொல்லுவோம். அப்ப இந்த சோடியம் எத்தனை எலக்ட்ரானை டொனேட் பண்ண முடியும்? ஒரு சோடியம் ஒரு எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். கரெக்டா? அப்போ இது ஒரு எலக்ட்ரானை கொடுத்துட்டு Na+ மாறிடும். இதுவும் ஒரு எலக்ட்ரானை கொடுத்துட்டு Na+ மாறிடும். சரிங்களா? அப்போ இந்த 2 எலக்ட்ரான் எங்க போவாங்க? இங்கதான் 2 H+ இருக்கே, இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க இருந்து ரிலீஸ் ஆன 2 எலக்ட்ரான், இவங்க 2 பேருக்கு நடுவுல சேர்ந்து ஒரு கெமிக்கல் பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும். ஸோ பேசிக்லி இது ஹைட்ரஜன் கேஸ். ஓகேங்களா? இந்த 2 Na+ எங்க போவாங்க? இந்த நெகட்டிவ்லி சார்ஜ் கார்பனுக்கு பக்கத்துல போய் நின்னுப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ இப்படிதான் ஹைட்ரஜன் கேஸ் வெளியில வருது. புரிஞ்சதா சாமி? ஆனா ஆப்ஷன் 1 பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு H+ தான் இருக்கு. அப்ப 2 மாலிகுல் இருந்து ஒரு H+ வரும். அப்படி ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகும். அதே தான் ஆப்ஷன் 4க்கும். ஆனா ஒரு H+ கூட இல்ல நம்மளோட செகண்ட் ஆப்ஷன்ல. அங்கதான் ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகாது. புரியுதுங்களா? ஃபைன், நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். Which of the following statement is not true for benzene? இந்த நாலுல எது வந்து பென்சீனுக்கு சம்பந்தப்படாத இல்லைன்னா ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ட்ரூ, நாட் ட்ரூ, ஃபால்ஸ் இதெல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம அவசரத்துல நாட்டை பார்க்கவே மாட்டோம். ட்ரூ ஸ்டேட்மெண்ட் நம்ம ஆன்சர் போட்டுருவோம். கேர்ஃபுல்லா இருக்கணும். மேம் ஆப்ஷன் 3 மேம்.
ஓகே, ஆப்ஷன் 3 அண்ட் சுந்தரேசன் வந்து ஆப்ஷன் 2 சொல்றாரு. ஓகே, வேற யாருக்காவது ஆன்சர் இருந்தா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் என்ன சந்தோஷ் கண்ணா கேக்கல கண்ணா. மேம் ஆப்ஷன் 2 மேம். ஆப்ஷன் 2வா? சரி அக்ஷயா. என்ன சந்தோஷ் சொன்னீங்க? இன்னொரு தடவை சொல்றீங்களா? மேம் ஹக்கல்ஸ் ரூல் மேம். ஹக்கல்ஸ் ரூலை பத்தி இங்க எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே சொல்லலையே, இல்ல ஹக்கல்ஸ் ரூலை பத்தி எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே சொல்லலையே. பென்சீனுக்கும் ஹக்கல்ஸ் ரூலுக்கும் சம்பந்தம் இருக்கு, பட் ஆப்ஷனுக்கும் ஹக்கல்ஸ் ரூலுக்கும் சம்பந்தம் இருக்கா? மேம் அதுல இட் இஸ் எ பிளேனார் மாலிக்யூல் அப்படின்னு கொடுப்பாங்களா மேம், அதை வச்சு சொன்னேன் மேம். இப்படி சொன்னீங்களா? ஓகே, சரி பாப்போமா. ஃபர்ஸ்ட் பென்சீனை எழுதிப்போம். பென்சீன்ல எத்தனை கார்பன் இருக்கு? 1 2 3 4 5 and 6 கார்பன்ஸ் இருக்கா? ஓகே, எல்லா கார்பனுக்கும் ஹைபிரிடைசேஷன் சொல்லுங்க பாப்போம். sp2. வெரி குட். எல்லா கார்பனுமே sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன். sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன்னா என்ன ஸ்ட்ரக்சரா இருந்திருக்கும்? sp2 அப்படின்னா என்ன ஷேப்? ட்ரைகோனல் பிளேனார் மேம். ட்ரைகோனல் பிளேனார். கரெக்டா? அவங்களே பதில் சொல்லிட்டாங்க. ட்ரைகோனல் பிளேனார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எல்லா ஆட்டமே பிளேன்ல தான் இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? சோ sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன்ல இருக்கிற எல்லா ஆட்டம்ஸுமே வந்து பிளேன்ல தான் இருக்கு. சோ பென்சீன் வந்து ஒரு பிளேனார் மாலிக்யூல். சோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது, ஆல் கார்பன் கார்பன் பாண்ட் லென்த்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, பொதுவா கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட், கார்பன் கார்பன் டபுள் பாண்ட், கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட், இப்படிதான் பாண்ட் லென்த் வேரி ஆகும். ஓகேங்களா? டபுள் பாண்டா சிங்கிள் பாண்டா இருந்தா பாண்ட் லென்த் அதிகம், ட்ரிபிள் பாண்டா இருந்தா ரொம்ப குட்டி, 2 ஆட்டமும் பக்கத்துல வந்துடும். புரிஞ்சுதுங்களா? ஆனா இங்க வந்து டபுள் பாண்டும் இருக்கு, சிங்கிள் பாண்டும் இருக்கு. அப்ப லாஜிக் படி எப்படி இருந்திருக்கணும்? சிங்கிள் பாண்டுக்கெல்லாம் லென்த் ஜாஸ்தியாகவும் டபுள் பாண்டுக்கெல்லாம் லென்த் கம்மியாகவும் இருந்திருக்கும். ஆனா நம்மளுக்கு பென்சீன்ல இந்த பாண்ட்ஸ் எல்லாம் இப்படி சும்மா இருக்காதுன்னு தெரியும். என்ன ஆகும்? இந்த பாண்ட் இங்க மூவ் ஆகுமா, இந்த பாண்ட் இங்க மூவ் ஆகுங்களா, இந்த பாண்ட் இங்க மூவ் ஆகும். திஸ் இஸ் கால்ட் ரெசனன்ஸ் இல்லையா? அப்போ ஸ்ட்ரக்சர் எப்படி மாறி போகும்? இப்படி மாறிடும். ஸோ நம்பரிங் போடுறேன், ஸோ தட் நம்மளுக்கு சொல்றதுக்கு வசதியா இருக்கும். 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. ஸோ இதுவும் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ். கரெக்டுங்களா? அப்போ இது ரெண்டையும் சேர்த்து ஈக்குவலண்டா நம்ம எப்படி எழுதிடலாம்? இப்படி எழுதலாம். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் கார்பனுக்கும் 6th கார்பனுக்கும் நடுவில் டபுள் பாண்ட் இருந்தது இல்லையா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்ல. ஆனா செகண்ட் ஸ்ட்ரக்சர்ல ஃபர்ஸ்ட் கார்பனுக்கும் 6th கார்பனுக்கும் நடுவில் சிங்கிள் பாண்ட் தான் இருக்கு. கரெக்ட்டுங்களா? இது ஃபர்ஸ்ட் அண்ட் 6th கார்பன் அந்த இடத்துல மட்டும் மாறல, எல்லாத்துலயுமே மாறி இருக்கு. ஒரு ஸ்ட்ரக்சர்ல டபுள் பாண்டா இருந்தா இன்னொரு ஸ்ட்ரக்சர்ல சிங்கிள் பாண்டா இருக்கு, இன்னொரு ஸ்ட்ரக்சர்ல சிங்கிள் பாண்டா இருந்தா இன்னொரு ஸ்ட்ரக்சர்ல டபுள் பாண்டா இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்போ டபுள் பாண்ட் அளவுக்கு லென்த் கம்மியாவும் இல்ல, சிங்கிள் பாண்ட் அளவுக்கு லென்த் பெருசாவும் இல்ல. சரிங்களா? டபுள் பாண்ட் கேரக்டரும் இருக்கு, சிங்கிள் பாண்ட் கேரக்டரும் இருக்கும் எல்லாத்துக்குமே. புரிஞ்சுதுங்களா? அப்போ நம்மளோட பென்சீன்ல இருக்கிற எல்லா கார்பன் கார்பன் பாண்டுக்குமே லென்த் ஈக்குவல் தான். காரணம் வந்து ரெசனன்ஸ். புரிஞ்சுதுங்களா? சோ அவங்க கொடுத்திருக்கிற செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேங்களா? ரைட். ரெசனன்ஸ் எனர்ஜி 36 கிலோ கேலரிஸ் பெர் மோல்னு சொல்றாங்க. ஃபைன். ரெசனன்ஸ் எனர்ஜிங்கிறது என்ன? இப்படி நான் ரெசனன்ஸ் எழுதுறேன் இல்லைங்களா, இப்படி ரெசனன்ஸ் நடக்கும் போது ரிலீஸ் ஆகக்கூடிய எனர்ஜி தான் ரெசனன்ஸ் எனர்ஜி. அது 36ன்னு நீங்க ஞாபகம் வச்சுட்டு இருந்திருக்க மாட்டீங்க, பட் அதை ஹோல்ட் பண்ணிக்கலாம். ரெசனன்ஸ் நடக்கும், ரெசனன்ஸ் எனர்ஜின்னு ஒன்று ரிலீஸ் ஆகும். தட் இஸ் ட்ரூ. அது எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியலன்னு கூட வச்சுக்கோங்க. அந்த ஆப்ஷனை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. 4th ஆப்ஷன் பாருங்க. இட் கண்டைன்ஸ் 3 லோக்கலைஸ்டு பை பாண்ட்ஸ் சொல்றாங்க. லோக்கலைஸ்டு பை பாண்ட் அப்படின்னா பை பாண்ட் மூவ் ஆகாதுன்னு சொல்றாங்க. அது ட்ரூவா?
பை பாண்டிங் மூவ் ஆகலீங்களா? ஆகும் மேம். ஆகும். அப்போ அத வந்து டீலோக்கலைஸ்டு பை பாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. டீலோக்கலைசேஷன் அப்படின்னா உள்ளேயே சுத்திட்டே இருக்கிறது. ஓகேங்களா? அப்போ அங்க இருக்கிற 3 பை பாண்டுமே டீலோக்கலைஸ்டு பை பாண்ட்ஸ். ஆனா அவங்க லோக்கலைஸ்டு பை பாண்ட்ஸ்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தான் தப்பான ஸ்டேட்மெண்ட் அண்ட் இதுதான் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? ஒருவேளை இங்க டீலோக்கலைஸ்டு பை பாண்ட்ஸ்னு கொடுத்திருந்தாங்கன்னா அப்ப இந்த ஆன்சரா வந்திருக்காது. அப்ப நீங்க வந்து தேர்ட் ஆப்ஷனை எடுத்துக்கலாம். ஏன்னா 36 உங்களுக்கு தெரியல. கரெக்டா? அப்பதான் அந்த ஆப்ஷன் எடுத்துக்க முடியுமே தவிர இப்ப எடுக்கக்கூடாது. ஏன்னா ஃபோர்த் ஆப்ஷன் கண்டிப்பா தப்பான ஸ்டேட்மெண்ட் தெரியும் இல்லைங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நோ மேம். ஃபைன். அடுத்தது இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு வைண்ட் அப் பண்ணா கரெக்டா இருக்கும். C6H5CH3 அது என்னது? C6H5CH3 C6H6ங்கிறது பென்சீன். பென்சீன்ல இருக்க ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா மித்தைல் குரூப். ஸோ திஸ் இஸ் யோர் டொலீன். டொலீனை ஆக்சிடைஸ் பண்றாங்க. அவங்க நாங்க மைல்டாலாம் ஆக்சிடைஸ் பண்றதாலாம் சொல்லல. இல்ல குரோமைல் குளோரைட்லாம் கூட போடல. அவங்க ஜெனரல் ஆக்சிடேஷன் சொல்றாங்க. which means கம்ப்ளீட்டா ஆக்சிடைஸ் பண்றாங்க. KMnO4 மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போட்டு. அப்போ மித்தைல் குரூப் என்னவா ஆக்சிடைஸ் ஆகும்? கார்பாக்சில் ஆசிட். கார்பாக்சிலிக் ஆசிடா ஆக்சிடைஸ் ஆயிரும். புரிஞ்சுதுங்களா? இதுவே அங்க நான் குரோமைல் குளோரைட் போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்க, பென்சால்டிஹைடா மாறும். புரிஞ்சுதுங்களா? குரோமைல் குளோரைடுங்கிறது என்ன ரியாக்ஷன்? டொலீன் வித் குரோமைல் குளோரைட். எக்ஸாக்ட்லி இட் இஸ் a tard reaction. அங்க வந்து we'll end up with benzaldehyde. ஆனா இங்க ஜெனரல் ஆக்சிடேஷன் தான். சோ இது வந்து பென்சோயிக் ஆசிடா மாறி போச்சு. சோ this is your compound A. இதுக்கு மேல நீங்க சொல்லிருவீங்க. ஆக்சுவலி ஏவே நீங்க சொல்லி இருந்திருப்பீங்க. பி என்ன சி என்ன யோசிச்சு சொல்லுங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு கரெக்டா? ஸோ பென்சோயிக் ஆசிட். ஸோ இது H பிளஸ் ரிலீஸ் பண்ணும். சோடியம் ஹைட்ராக்சைடு என்ன பண்ணும்? OH மைனஸ் ரிலீஸ் பண்ணும். ஸோ இது ரிலீஸ் பண்ற H பிளஸும் இது ரிலீஸ் பண்ற OH மைனஸும் சேர்ந்து வாட்டரா போயிடும். ஓகே, அப்ப என்ன ஆகும்? சோடியம் பென்சோயேட் ஒரு சால்ட் கிடைக்கும் இல்லையா? திஸ் இஸ் காம்பவுண்ட் பி. அதுக்கப்புறம் இதை வந்து சோடா லைம் கூட ட்ரீட் பண்றாங்க. வாட் இஸ் சோடா லைம்? சோடியம் ஹைட்ராக்சைடு பிளஸ் கால்சியம் ஆக்சைடு காம்போ இல்லையா? 3:1 ரேஷியோல. இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம்? டீகார்பாக்சிலேஷன் இல்லைங்களா? போட்டு நல்லா ஹீட் பண்ணும்போது என்ன ப்ராடக்ட் வரும்? மேம் பென்சீன். வெரி குட், பென்சீன். அவ்வளவுதான். ஸோ டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2 C6H6. அவ்வளவுதான். சரி, ஸோ இன்னைக்கு கிளாஸ் இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாங்களா? ஃபைன். சரி, இன்னைக்கு எடுத்ததுல யாருக்காவது டவுட் இருக்கா? யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா ப்ளீஸ். நோ மேம். ஓகே ஃபைன். ஷானு கிளியர் தானே? Yes, ma'am. ஓகே. கிருத்திகா? எஸ் மேம். ஓகே ஃபைன். சுந்தரேசன், உங்களுக்கு த்ரோட் பெயின் சொன்னீங்க இல்லையா? சுடு தண்ணி மட்டும் குடிங்க, 2 நாள் சரியாயிடும். சரியா? ஹெல்த் பத்திரம். எக்ஸாம் பக்கத்துல வருது. சரி, இப்போ கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாங்களா? ஓகே சாமி. Thank you மேம். Bye guys. Bye. Good night. தேங்க்யூ மேம்.
எனக்கு தெரிஞ்சது அவங்க இன்னும் கொஞ்சம் நிறைய படிக்கணும். அதான் 2வது வந்து அவங்க அந்த இன்ட்ராக்ட் பண்ணாட்டியும் பரவாயில்லன்னு நான் விட்டதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ எந்த வீடியோவுமே இந்த தமிழ் இங்கிலீஷ் எதாக இருந்தாலும் யூடியூப்பில் பார்க்குறாங்க இல்லையா, அவங்க யூடியூப்பில்